ஓகே ரைட். சரி பிள்ளைகள், அப்போ நீங்க வந்துட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் சரிதானே. அப்போ எம்சிக்யூல வந்துட்டு ஹாஃப் பார்த்திருக்குது. அப்போ எம்சிக்யூ எப்படி நீங்க பார்த்திருக்கீங்கன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ரெக்கார்டிங்ல போட்டு வச்சிருந்த அந்த செஷனை வந்துட்டு நீங்க பார்த்திருந்தீங்க. ஏன்னு சொன்னா நம்ம அந்த டைம், எனக்கும் ஒரு பிசி ஷெடியூல் வந்துடும், இப்போ உங்களுக்கும் எது சரி பிசி ஷெடியூல் ஒன்று வந்துடும். அதனால நாங்க ரெக்கார்டிங்லையும் போட்டு வச்சிருந்ததுனால அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸி ஆயிடுது. அப்போ அதனால வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஹாஃப் செஷன் வந்துட்டு உங்களுக்கு இதுல முடிஞ்சிருக்குது, ரெக்கார்டிங் செஷன்ல முடிஞ்சிருந்தீங்க. அதே நேரத்துல வந்துட்டு நம்ம பிசிக்கலாகவும் செஞ்சிருந்தோம். இப்போ என்ன ஒரு பிரச்சனை சொன்னா, நிறைய பேருக்கு ரெக்கார்டிங் வேலை செய்யலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு மேல நீங்க சொல்லியிருந்தீங்க ரெக்கார்டிங் வேலை செய்யலைன்னு சொல்லி. இப்போ என்னத்துக்கு ரெக்கார்டிங் வேலை செய்யலைன்னு சொன்னா, இப்போ உங்களோட போன் இருக்கு தானே, உங்களோட போன் வந்துட்டு சம்டைம் அப்டேட் பண்ணப்படாம இருக்கலாம். சரியா? அப்படி இல்லாட்டி வந்துட்டு உங்களோட போனுக்கு வந்து அந்த ஜூமுக்கும் குரோமுக்கும் அந்த கனெக்ஷனுக்குரிய அந்த இது வந்துட்டு கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். அந்த உங்களோட டிவைஸ்ல நீங்க நீங்க அந்த ஜூம் பாய்க்கிற அந்த டிவைஸ்ல அது வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கலாம். சரியா? இன்னும் ஒரு பிரச்சனை வந்துட்டு உங்களோட போன் வந்துட்டு அந்த உங்களோட ஏரியாவில் அந்த ரெக்கார்டிங் கேட்கறதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணாமலே வைக்கலாம். நீங்க ஒண்ணு செஞ்சு பாருங்க. என்னன்னு சொன்னா, அந்த லிங்க் அப்படியே எடுத்துட்டு இன்னும் ஒரு போன்ல, சரியா, இன்னும் ஒரு போன்ல நீங்க அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஓகே இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த கொடுத்த பாஸ்வேர்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருந்திருக்கலாம். சரி, அப்படியும் கொடுத்து அதுவும் வைக்கலாட்டி நான் வந்துட்டு நான் அனுஷ்கா மேம்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த இது இது ரெக்கார்டிங் அவ்வளோத்தையும் வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிவிட்டு செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு போட்டுருவேன். சரியா? அடுத்தது வந்துட்டு இது கூகுள் டிரைவ்லையும் நான் போடுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இன்ஷால்லா அதையும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அப்போ ரெக்கார்டிங் கிடைக்கல, கிடைச்சது கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் வந்துட்டு அது வந்து சேரும். சரியா? நான் அதுக்குரிய ப்ரொசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. 2 3 நாளா நானும் உங்களோட நேரில் சந்திச்சுக்கையில், நேரில் என்ன சொன்னா லைவ் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக்கல கிடைச்சிக்கையில் என்ன சொன்னா நானும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அடுத்து வந்துட்டு சின்ன ஒரு பிரச்சனையும் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால, பிரச்சனைன்னு சொன்னா இந்த மெடிக்கல் பிரச்சனை உண்டு. அடுத்தது வந்து இன்னொன்று இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு மிஸ் ஆயிட்டுது. அப்போ அதுக்கான இதெல்லாம் போயிட்டு இருந்ததுனால தான் உங்களோட பேசிக்கொள்ளே இல்லை. சரி, ஓகே ரைட். அப்போ நம்ம வந்துட்டு இப்போ இன்னைக்கு கிளாஸ்லனா மிச்சத்தை எல்லாம் பார்ப்போம். சரியா? ரெக்கார்டிங்கும் போட்டிக்கிறேன். ரெக்கார்டிங் நிறைய பேருக்கு வேலை செய்யுது, நிறைய பேருக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னா அப்ப எங்களோட சைட்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒரு சிலவங்களுக்கு வேலை செய்யலைன்னு சொன்னா அப்போ உங்களோட டிவைஸ்ல தான் அந்த பிரச்சனை இருக்கணும். சரியா? அப்போ நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன விளக்கம்னு சொல்லி. நானும் அதுக்குரிய சொல்யூஷனுக்கு வந்துட்டு நான் யூடியூப்ல சரி இல்லாட்டி கிளவுட்ல இந்த இதுல கூகுள் டிரைவ்ல சரி நான் போட்டு நான் அதை உங்களுக்குரிய மாதிரி செட் பண்ணி தரதுக்கு நான் ஏற்பாடு பார்க்குறேன். ஓகே ரைட், வருவோம். அப்போ நாங்கள் புற விஷயங்கள்ல நம்ம பார்த்த விஷயத்துல நம்ம ஏற்கனவே இந்த சாய்ஸ்ல இருந்ததுல நாங்க இந்த சுண்ணக்கல் நாங்க ஃபுல்லா பார்த்துட்டோம். சரியா? அப்ப மேல இருக்கிற அந்த பாறை மண் பார்த்திருந்தோம். அதே போல தொகுதி கேள்வி ஒன்றும் பார்த்திருந்தோம். சரியா? அதே போல அகவிசையும் பார்த்திருந்தோம். அதுல நாங்க அந்த தொடர்ல வந்துட்டு புறவிசையில இப்ப கடல் அலை ஒன்று இருக்குது, அதே நேரத்துல பனிக்கட்டி ஒன்று இருக்குது. சரியா? இந்த 2 புறவிசை சாப்டர் நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு இந்த புறவிசைன்னு சொல்ற ஒரு சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்கிடும். அதே நேரத்துல இந்த 20 மார்க்ஸையும் நீங்க நல்லா அழகா கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரியா? அப்போ நல்லா தெளிவா படிச்சு கொள்ளுங்க. புற விஷய டியூட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். டியூட் விஷயங்கள் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல என்னென்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரியா? அடுத்தது விஷயம் வந்து கிளைமேட்டும் இருக்குது. நம்ம இன்னைக்கு 2 புற விஷயம் பார்க்கணும். பார்த்துட்டு சம்டைம் டைம் இருந்தா நம்ம கிளைமேட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். சரியா? கொஞ்சம் நார்மலா பார்த்துக்கொள்வோம். அடுத்த மிச்சதெல்லாம் வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல இன்னொரு 3 கேள்வி பார்க்கக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து வந்து இன்னொரு உயிர் பரிந்தினி ஒன்று இருக்குது. சரியா? மிச்சம் வந்து உயிர் பரிந்தினி ஒன்று இருக்குது. அந்த உயிர் பரிந்தினி முடியும் சொன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஜியோகிராபி செக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாவே முடிஞ்சிடும். ரைட், ஓகே, வருவோம். கடல் அலை. சரியா? கேள்வி எல்லாத்தையும் பாருங்க. கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே. கடலும் நிலமும் சந்திக்கின்ற விளிம்புத்தரை பகுதியான கரையோரத்தின் பிரதான 4 வகைகளை, அதாவது என்னது என்னது கேட்கிறாங்க இங்க, பக்கப்பார்வை கேட்கிறாங்க. பக்கப்பார்வையை பெயரிடட்டாம். ரைட், வருவோம். அப்ப பக்கப்பார்வையை பெயரிட சொன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்துட்டு முதலாவது இந்த கடல் அலைன்னு சொன்னா என்ன விஷயம். ரைட், அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த கரையோரத்திலேயே நிகழக்கூடிய அந்த கடலோட வந்து அந்த முன்கழுவல் மீள்கழுவல் செயற்பாடு காரணமாக
அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுல ஏற்படக்கூடிய நில உருவங்கள், தோற்றம், அதே போல வந்துட்டு அந்த அலைகள செயற்பாடுகள், ரைட்? அதே போல அதுல காணப்படக்கூடிய அந்த படிதல் செயற்பாடுகள், அரித்தல் செயற்பாடுகள், பாடுகள், இப்படியான அந்த கடலிலை சார்ந்த விடயங்கள் எல்லாமே நடக்கிற அந்த பிரதேசம் தான் வந்து அந்த கடற்கரை பிரதேசம், ரைட்? அந்த கடற்கரை பிரதேசத்தினுடைய அந்த பக்க பார்வைக்கு தானே அதைத்தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கேள்வியாகவும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பக்க பார்வை வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே வரைய தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த பாருங்க, இந்த டியூட்ல நம்ம பார்ப்போம். கடல் அலை. ஓகே, ரைட். இந்த படம் வழங்குதா? இந்த படம் கிளியரா வழங்குதா? ஓ சார். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த படத்தை நீங்க கையால கீரையிலுமா இயலாதா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு கோடு ஒண்ணு போட்டு இப்படின்னு வரைஞ்சிட்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்படி என்ன எடுத்து ஒரு கடற்கரை மாதிரி ஒரு பகுதி ஒன்று வரைய போறீங்க. வரைஞ்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மண் வர மாதிரியும், இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அலைகள் வர மாதிரியும் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா வரைய போறீங்க. வரைஞ்சிட்டு என்ன செய்ய போறீங்க? முதலாவது என்னது, இந்த அறிக்கை பாருங்க, அப்பாற்பட்ட கடற்கரை. கடற்கரைக்கு அப்பாற்பட்ட சொன்னா கடற்கரையில இருந்து தள்ளி தள்ளி, அதாவது கடலுக்குள்ள காணப்படக்கூடிய அந்த கடல் சார்ந்த பகுதி, ரைட்? அண்மித்த கடற்கரை என்று சொன்னா இன்னும் கொஞ்சம் முன் பகுதி, அதே போல முன் கடற்கரை, அதே போல வந்து பின் கடற்கரை, ரைட்? இவ்வளவு தான் அதுல இருக்கக்கூடிய அந்த பக்க பார்வையில வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அப்ப நம்ம கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேள்வி? கடலும் நிலவும் சந்திக்கின்ற விளிம்புத்தலை பகுதியில் கரையோரத்தின் பிரதான 4 வகைகளை பக்க பார்வையை பெயரிடட்டாம். அப்ப இந்த பக்க பார்வை உங்களுக்கு பெயரிடலாமா, பெயரிட இல்லாதா? இது வந்துட்டு 2 மார்க்ஸுக்குரியது. கேரளாமா? ஓம் சார். ஓகே, ரைட். இது வந்துட்டு இந்த படத்தை பாருங்க, இந்த மேல இருக்கிற படத்தை பாருங்க. அப்ப இந்த பகுதி என்னது? பின் கடற்கரை, சரிதானே? இது வந்துட்டு முன் கடற்கரை. அதே போல இது வந்துட்டு என்னது? அண்மித்த கடற்கரை. அதே போல இந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னா அப்பாற்பட்ட கடற்கரை. சரியா? அப்போ இவ்வளவு தான் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இது வந்துட்டு 2 மார்க்ஸ் கேட்டா நீங்க இதுக்கு வந்துட்டு நீங்க தெளிவா எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட், வருவோம் அடுத்த கேள்விக்கு. பாருங்க, கரையோர நில உருவங்களை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்தும் 3 அறித்தல் காரணிகளை சுருக்கமாக விவரிக்குக. ரைட். என்ன கேள்வி? கரையோர நில உருவங்களை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய 3 அறித்தல் காரணிகளை தான் விவரிக்க சொல்லிக்காங்க. சரியா? அப்ப என்னது வரும்? நீரியற் தாக்கம், திண்ணல், தேய்த்தல். அரைத்து தேய்த்தல், கரைசல். ஓகே, ரைட், வெரி குட். சரிதானே? அந்த கரையோரத்துல அந்த கடல் அலையினால வந்துட்டு அரித்தல் செயல்முறை காரணமா உருவாக்கக்கூடிய அந்த செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரித்தல் காரணியை நான் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வந்துட்டு தேய்த்தல் வரும். சரியா? தேய்த்தல். அதே போல வந்துட்டு திண்ணல், திண்ணல், சுரண்டல் அல்லது அகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து நீரியல் தாக்கம், நீர்முறை தாக்கம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது எங்க வரும்? ஓகே, வெரி குட். அதுல வந்து நீங்க குழம்பிக் கொள்ளப்படாது. நீரியல் தாக்கம் வேற விஷயம், நீர்முறை தாக்கம்னு சொன்னா வேற விஷயம். சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க போடணும் என்ன, அரித்தல் காரணியில வரக்கூடிய அந்த அரித்தல் செயல்முறையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியில முதலாவது என்னது? நீரியல் தாக்கம். நீர்முறை தாக்கம்னு சொல்றது வேற, நீரியல் தாக்கம்னு சொல்றது வேற. அப்ப இதுல நீரியல் தாக்கம் போடணும். அதே போல வந்துட்டு திண்ணல் போடணும், அல்லது வந்துட்டு சுரண்டல்னு சொல்லலாம், திண்ணல் அது சுரண்டல்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு தேய்த்தல். ரைட். முதலாவது வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்போ உங்களுக்கு இதுல வந்துட்டு டிரெக்டாவே இந்த அரித்தல் காரணி கேட்டுக்கிறாங்க. இப்ப இப்படி கேட்கலாம், கடற்கரை நில உருவங்கள் உருவாக்குதல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எழுதுவீங்க? அந்த வற்றுப்பெருக்கு. ஓகே, வெரி குட். அதுதான் அலை, வற்றுப்பெருக்கு, நீரோட்டம், இந்த 3 விஷயம் வரும். சரியா? அலைகளும் இருக்கும். அந்த கடற்கரை நில உருவங்களை உருவாக்குறதுக்காக வேண்டி அலைகள செயற்பாடுகள் அங்க வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்துல வந்து வற்றுப்பெருக்கு நடைபெறுகிற அந்த சந்தர்ப்பம் வந்துட்டு அதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்துல நீரோட்டம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், அதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த நில உருவங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும், செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். கிளியரா இந்த விஷயம்? ஓ சார். இப்ப நம்ம கேள்விக்கு வரும். அப்ப உங்களுக்கு இப்ப இங்க கேட்டுக்கிறாங்க என்ன, அரித்தல்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி என்று கேட்டுக்கிறாங்க. அரித்தல்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியில முதலாவது வந்துட்டு நீரியல் தாக்கம். நீரியல் தாக்கம் சொன்னா என்ன?
அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஒரு நீரியல் தாக்கம்னு சொல்லக்குள்ள வந்துட்டு பாறை படைகள் இருக்கு தானே. அந்த பாறை படைகள்ல காணப்படக்கூடிய நிறைய அமைப்புகளான இந்த துவாரங்கள் இருக்கும். இப்ப பாறைகள்ல வந்துட்டு இப்போ சுமாரா வந்துட்டு இப்போ இங்க கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பாறை பகுதியில் எல்லாத்திலும் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த எப்படி சொல்றேன்னு சொன்னா இப்போ தேன்கூடு பார்த்திருப்பீங்க தானே. தேன்கூடு எப்படி இருக்கும், ஒரு இந்த ஐங்கோணி அறுகோணி மாதிரி அப்படி ஒரு நிறைய ஓட்டை ஓட்டை மாதிரி இருக்கும். அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய நிறைய துவாரங்கள் காணப்படும். அப்படி காணப்படக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அந்த துவாரங்களுக்குள்ள என்ன இருக்கும்னு சொன்னா காற்று. வெரி குட், காற்றுகள் இருக்கும். சரி, அந்த காற்றுகள் நிரம்பி காணப்படும். இப்படி காற்றுகள் நிரம்பி காணப்படக்குள்ள அந்த அலைகள் இருக்கு தானே. அந்த அலைகள் என்ன செய்யும் சொன்னா அந்த பாறையில மிக வேகமாக மோதும். அப்படி பாறைகள்ல மோதக்குள்ள அந்த பாறைக்குள்ள என்ன இருக்குது, காற்றுகள் நிரம்பி இருக்குது. அப்படி நிரம்பி இருக்கிற வழி என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த பாறை பகுதி இருக்கு தானே. அந்த பாறை பகுதி வந்துட்டு அப்படி அமைப்புக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அதுல உள்ள ஒரு அழுத்தம்னு வரும். அப்படி அழுத்தம்னு வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அங்க நிறைய வெடிப்புகள் உருவாகும். என்று சொன்னா பிரஷர் பண்ண 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 என்ன நடக்கும், வெடிப்புகள் உருவாகும். அப்படி வெடிப்புகள் வரது என்ன செய்யுது, அப்படியே தொடர்ச்சியாக அந்த அலைகள் அடிபட்டு 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 நீரியல் தாக்கம் அடைஞ்சி அந்த பாறை பகுதியை உடையுறக்கூடிய அந்த செயல்முறையை நாங்க என்ன சொல்லுவோம், சோட்டா நீரியல் தாக்கம். விளங்கிட்டா? ஓகே, ரைட். அப்ப இதுல ஒரு டவுட் ஒன்றும் வரப்படாது. அப்ப நீரியல் தாக்கம் என்னன்னு சொன்னாங்க நீங்க அழகா சொல்லணும். அதாவது இந்த கடற்கரை ஓரை பகுதியில காணப்படக்கூடிய இந்த பாறைகள்ல வந்துட்டு பல்வேறு துவாரங்கள் காணப்படும். அப்படி துவாரங்கள் காணப்படக்குள்ள அதுல வந்துட்டு நிரம்பிய வழிகள் காணப்படும் அல்லது வழி நிரம்பி காணப்படும். இப்படி நிரம்பி காணப்படக்கூடிய வழிகளில் இந்த இந்த பாறை பகுதிகளில் அலைகள் வேகமாக மோதிரத்தினால என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பாறை பகுதிகள் வந்துட்டு அமுக்கத்தின் காரணமாக அந்த பாறை பகுதியில காணப்படக்கூடிய துவாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அமுக்கத்தின் காரணமாக பாறை பகுதி சிதைவிடும். அப்படி சிதைவிட்டு வந்துட்டு பல்வேறு நிலவுருவங்களை உருவாக்குறதுக்காக ஒரு காரணி, ஒரு மிக முக்கியமான காரணியாக காணப்படக்கூடியது இந்த நீரியல் தாக்கம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்ப இது ஒரு விஷயம். அடுத்த என்ன விஷயம், திண்ணல் அல்லது வந்துட்டு சுரண்டல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்ப திண்ணல் சுரண்டல்னா என்னன்னு சொல்லல, இப்ப அலைகள் தானே. அந்த அலைகள்னால என்ன நடக்கும்னு சொன்னா அந்த மணல் பரல் அந்த கட்பாறை துண்டுகள் இது எல்லாமே என்ன நடக்கும்னு சொன்னா அந்த கரையோர பகுதிக்கு அந்த கரையோர பாறைகள் அந்த பகுதிகள் அந்த அடிப்பகுதியில மோதிரத்தினால அந்த அடிப்பகுதி அரிக்கப்பட்டு என்ன நடக்கும்னு சொன்னா மேலரிக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே உடைஞ்சு விழும். சரியா? அப்படி உடைஞ்ச விலக்கல் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த திருப்பி என்ன நடக்கும், திருப்பி இந்த சிதைவடைஞ்ச அந்த திண்ணல் பாறைகள் என்ன செய்யும் சொன்னா திருப்பி திருப்பி என்ன நடக்கும்னு சொன்னா அரித்தலுக்கு உட்படும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் திண்ணல்னு சொல்லி. இப்ப சோட்ட சொல்ல போனா வந்துட்டு இப்போ அலைகள் ஏற்படுது தானே. அலைகள் வந்துட்டு கடற்கரையில இருந்து வருது. அப்படி அலைகள் வரக்குள்ள என்ன வருது, அதோட சேர்ந்து மணல் வருது. அதோட சேர்ந்து பரட்கள் சின்ன சின்ன கற்கள் அதே போல வந்துட்டு சுப்பிகள் சங்குகள் இப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாமே வரும். இப்படி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த கரையில காணப்படக்கூடிய இந்த பாறைகள்ல மோதும். அப்ப இது எல்லாமே மோதப்பட்டு என்ன நடக்கும், அடியறுத்தல் செயற்பாடு நடக்கும். இந்த பாறைகள் இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி அந்த அறுத்தலுக்கு உட்படும். அந்த அடியறுத்தல் செயற்பாடு காரணமாக என்ன நடக்கும், அரிக்கப்பட்ட கீழ்ப்பகுதி எல்லாம் அரிக்கப்பட்டு நடக்கும். மேல் பகுதி எல்லாமே உடைஞ்சு விழும். அப்படி உடைஞ்சு உளுந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பாறை சிதைவடைஞ்சி மீண்டும் என்ன செய்யும், அதே ப்ரோசஸ்ல திருப்பி முன்னுக்கு வர பின்னுக்கு போற முன்கல்வல் பின்கல்வல் செயற்பாடு காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா திருப்பி அடுத்தடுத்த பாறை பகுதியில் மோதலுக்கு உட்படும். இப்படி மோதலுக்கு உட்பட என்ன நடக்கும்னு சொன்னா அங்க வந்துட்டு ஒரு அரித்தல் செயற்பாடு வந்து இடம்பெறும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வந்துட்டு திண்ணல் அல்லது வந்துட்டு அரித்தல் அல்லது வந்துட்டு சுரண்டல் அல்லது வந்து அகழ்வு அப்படின்னு சொன்னா எப்படியோ அந்த பகுதிக்கு நான் சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் கிளியரா? ஓகே, ரைட். அடுத்த விஷயத்துக்கு வரும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா தேய்த்தல் அதே மாதிரி அரைந்து தேய்தல். இந்த ரெண்டு விஷயமும் வரும் அடுத்த விஷயத்துக்குள்ள. தேய்த்தலும் அரைந்து தேய்தலும். அப்ப தேய்த்தலும் அரைந்து தேய்தலும் சொன்னா அப்ப அது எங்க என்னத்தை சொல்ல வருதுன்னு சொன்னா இப்போ அங்க என்ன நடக்குது, இப்போ மணல் வரும் சரிதானே, பரல்கள் வரும், கற்கள் வரும், அதே போல பாறை பகுதிகள் சிறு சிறு உடைஞ்ச பகுதிகள் வரும். இந்த பொருள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பாறை பகுதி அந்த கரையோர பகுதியில பாறை பகுதியில மோதிரத்தினால அந்த பாறை பகுதியோட சேர்ந்து இந்த மணல் பரல் கட்பாறை துண்டுகள் எல்லாமே வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உராய்வுக்கு உட்படும். இப்படி பாறையில உராய்வுக்கு உட்பட நடக்கும்னு சொன்னா அந்த பாறை பகுதி செப்பனிடப்படும். இப்படி செப்பனிடப்பட்டு தேய்த்தலுக்கு உட்பட்டு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மணல் பாறைகள் அதே போல வந்துட்டு இந்த பரல்கள் பாறை துண்டுகள் இது எல்லாமே என்ன நடக்குது, பாறை பகுதியில அடிப்பகுதி இருக்குதானே அந்த அடிப்பகுதி அறுத்தலுக்கு உட்பட்டு திருப்பி என்ன நடக்கும்னு சொன்னா மீண்டும்
உடைந்து கொள்ளும். இப்படி உடைந்து கொள்றதை நாங்க என்ன சொல்லுவோம்? அரைந்து தேய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளியரா? ஓ சார். ஓகே. அப்ப இவ்வளவு இந்த 3 விஷயத்தையும் நீங்க அந்த பாயிண்ட கொடுத்து போட்டு அது 3 நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி நீங்க அழகா செய்யலாம். செய்யலாமா செய்யலாதா? செய்யலும் சார். ஓகே ரைட். அப்ப இந்த கேள்விக்கு பதிலா இன்னொரு கேள்வி உங்களுக்கு இந்த இடத்துல 2வது கேள்வியை கேட்கலாம். கடற்கரை நில உருவங்களை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி. அப்படி கேட்டா நீங்க 3 விஷயம் எழுதணும். அங்க என்னது? அலைகள்னு எழுதணும், வற்றி பெருக்கு, நீரோட்டம்னு எழுதணும். அப்ப அது சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? விளங்கப்படுத்தணுமா தெரியுமா? சரி. ஓகே. அப்ப அதுல கிளியர் தானே போல அந்த செக்ஷன்? ஒரு தான் நான் சொல்லிடுங்க. ஓகே ரைட். அப்போ இந்த இதுல 2வது கேள்விக்கு பதிலா இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா கடற்கரை நில உருவங்கள் உருவாக்குதல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணின்னு சொல்லி. அப்ப நீங்க அதுக்கு நீங்க எப்படி இதுக்கேற்ற எழுது நம்ம எழுதலாமா? எழுதலாது. சரி, அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுது. அப்ப அதுக்கு நீங்க என்ன விட எழுதணும்னு சொன்னா அலை, வற்று பெருக்கு, நீரோட்டம். சரிதானே? இந்த 3 விஷயத்தையும் நீங்க எழுதணும். அப்ப அலைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ கடல் பகுதி இருக்குதானே, இந்த கடல் பகுதியில வந்துட்டு காற்றழுத்தம் இருக்கும். இப்படி காற்றழுத்தம் அதே போல வந்துட்டு அந்த பாறை பகுதியில காணப்படக்கூடிய இந்த உராய்வு அதே போல அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குதானே, இதனால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த நதியில இந்த கடல்ல என்ன நடக்கும்னு சொன்னா நீர் வந்துட்டு உயர்ச்சி அடையும். அத நாங்க சொல்லுவோம் இந்த அலைகள், தாலி, முடி, அலைகிற நீளம், இது சம்பந்தமான விளக்கம்லாம் அதுக்குள்ள வரும். ரைட். அது என்ன நடக்கும்னு சொன்னா இப்படி உயர்ச்சி அடைகிற அந்த அந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் அலைகள்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னா இந்த காற்றோட வேகம் எப்படி இருக்குது, அதே போல காற்று எங்களை திசையில வீசுது. சரிதானே? அதே போல இந்த கரையோரங்கள் அடையிறக்குள்ள வந்துட்டு அந்த அலை முடிகள் எப்படி இருக்குது, இந்த குத்தாக மேலிருந்து கீழாக எப்படி விரிவடைஞ்சு காணப்படுது, எப்படி வந்து அது தரைப்பகுதிக்கு வந்து சேருது. சரிதானே? இப்படியான விஷயங்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி இந்த அலைகள்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அதே நேரத்துல வந்துட்டு வட்டுப்பெருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வட்டுப்பெருக்குன்னு சொன்னா என்னன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் வட்டுப்பெருக்குன்னு சொன்னா? இப்போ அது என்னத்தை வச்சு நிகழுதுன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குதானே அந்த டைம்ல, அதே போல இந்த சூரியன் நிலவரிக்குதானே இந்த இந்த விஷயங்கள், அதே போல வந்துட்டு பூமி, இது எல்லாமே வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னா சூரியன், சந்திரன், புவி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டுல சந்திக்கிற அந்த 15வது நாள் இருக்குதானே, இந்த 15வது ஒரு நாள்ல என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்துட்டு என்ன நடக்குது? வற்றுப்பெருக்கு இடம்பெறுது. இப்படி வற்றுப்பெருக்கு இடம்பெறத்துல என்ன நடக்குது? கடல் மட்டம் என்ன செய்யுது? உயருது, குறையுது, உயருது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆற்று பகுதியில் அல்லது கடற்கரையோர பகுதியில நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த 15வது பிறை இருக்குதானே, இந்த 15வது பிறை அதே நேரத்துல வந்துட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி சந்தர்ப்பத்துல இந்த டைம்ல என்ன நீங்க அந்த கடற்கரையை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடல் ஆற்று பகுதி தானே, ஆற்று பகுதி வற்றா இருக்கும். ஒரு டைம்ல வற்றி போகும், ஃபுல்லாவே வந்து வற்றி வறண்டு போன மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஆறு வந்துட்டு நல்ல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? அப்படி அவதானிச்சிருக்கீங்களா? இந்த விஷயங்கள் நீங்க ஆற்றோர பகுதியில் இருக்கக்கூடிய யாரும் சரி இருக்கீங்களா? இந்த விஷயங்கள் நீங்க அவதானிச்சிருப்பீங்களா? ஓகே. அப்போ யாருமே இப்போ அதை வந்துட்டு நீங்க அனுபவிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கட வீடு வந்துட்டு இந்த கடற்கரையோட சேர்ந்து இருக்கிறதுனால பக்கத்துல ஆறும் இருக்கிறதுனால எனக்கு ஒரு அனுபவமும் இருக்குது. சரிதானே? எங்கட வீடு கடற்கரை பக்கம் இல்ல சார். விளங்கல? எங்கட வீடு கடற்கரை பக்கம் இல்ல. அது சரி. சரி, ஓகே. அப்போ இது கடற்கரை சைட்ல இருக்கிறவங்க யாரு சரி இருந்தீங்கன்னு சொன்னா அப்போ இவங்களுக்கு விளங்கும். இப்போ ஆற்றோர பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டைம்ல ஃபுல்லாவே வந்துட்டு வத்தி அப்படியோ தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும். அதே திடீர்னு என்ன செய்யும்னு சொன்னா இப்போ நிலவு வர டைம்ல என்ன நடக்கும்? நிலவு வர டைம்ல ஃபுல்லாவே என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ஆறு எல்லாமே ஃபுல்லாவே தண்ணி எல்லாம் வந்து அப்படியோ பீச்சே ஒரு அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்படித்தான் வந்துட்டு இந்த வட்டுப்பெருக்கு இடம்பெறுது. அப்ப இதுதான் வந்துட்டு வட்டுப்பெருக்கு. அடுத்தது வந்துட்டு நீரோட்டங்கள்னு சொல்றது. இப்ப நீரோட்டங்கள்னு சொல்றது வந்துட்டு இப்போ சமுத்திர கடல் மட்ட மேற்பரப்பு நீர் தானே, அதே போல வந்துட்டு இந்த உள்ளக நீர்கள் இப்ப வெப்ப நீரோட்டம், குளிர் நீரோட்டங்கள்னு சொல்லி இப்படி என்ன இருக்குது, அது எல்லாமே என்ன நடக்கும்னு சொன்னா இந்த வெப்பம், அமுக்கம், இந்த மலை வீழ்ச்சி இதனால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த நீர்ப்பகுதி இருக்குதானே, இந்த நீர்ப்பகுதி என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு திசையை நோக்கி நகர்த்தும். ரைட். இப்ப வெப்பமான பகுதியில இருந்துட்டு ஒரு குளிர் நீரோட்ட பகுதி, அதாவது
ஒரு பூமியில வந்துட்டு வடக்கு நோக்கி வந்துட்டு நகர்த்தும், அதே போல வந்துட்டு தெற்கு நோக்கி நகர்த்தும். இப்படி என்ன செய்யணும் சொன்னா ஒரு திசையை நோக்கி நகர்த்தும். இப்படி நகர்த்துறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த கரையோர பகுதி இருக்குதானே, இந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மணல்கள், பரல்கள், அதே போல வந்துட்டு மண்கள், இது எல்லாத்தையும் என்ன நடக்கும்னு சொன்னா அரிக்கப்பட்டு உள்ளுக்கு கொண்டு போகும். இப்படி கொண்டு போகல சில இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னா படிய விடப்படும், சில இடத்துல வந்து அரித்தலை ஏற்படுத்தும். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், நீரோட்டங்கள செயற்பாடு. இது மூணு வந்துட்டு நாங்க என்ன சொல்லுவோம், கடற்கரை நில உருவங்களை உருவாக்குதல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி. ஆனால் கடற்கரை நில உருவங்கள்ல அரித்தல் செயல்முறைக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியை பார்த்தோம்னு சொன்னா நீரியல் தாக்கம், திண்ணல், தேய்த்தல் சொல்லி சொல்லுவோம். கிளியரா? இதெல்லாம் கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ஓ சார். ரைட். கொண்டு செல்லல் முறை இந்த சாரி இந்த கரைசல் வராதான்னு கேட்டீங்க. கரைசல் வந்துட்டு என்னன்னு சொன்னா அது கொண்டு செல்லல் முறை பிள்ளைகள், சரியா? ஒரு பருப்பொருட்களை கொண்டு செல்ற முறைகள்ல வந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு தாவி குதி செல்லுதல், கரைசல் மூலமா செல்றது, அதே போல வந்துட்டு உருட்டி செல்லுதல். இது எல்லாம் அது எங்க வரும்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்க ஓடும் நீர்ல வரக்கூடிய ஒரு செயற்பாடுகள். ஆனா இங்க அரித்தல் காரணி தானே கேட்டிருக்குது. இப்ப நம்ம சொன்ன மூணு விஷயம் தானே வரும். அப்ப அதுல கொஞ்சம் டவுட் கேட்டவங்க வந்துட்டு அதுல தெளிவா இருந்து கொள்ளுங்க. ரைட், வருவோம் இப்ப மூணாவது கேள்வி. கரையோர பகுதிகளில் சமுத்திர அலைகளினால் உருவாக்கப்படும் 3 அரித்தல் நில உருவங்கள், சரியா? அரித்தல் நில உருவங்களை பொருத்தமான வரைபடங்களுடன் சுருக்கமாக விவரிக்குக. ரைட், அப்ப என்னதை கேட்டிக்கிறாங்க, அரித்தல் நில உருவங்களை கேட்டிக்கிறாங்க. சரி, வருவோம். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் அரித்தல் நில உருவங்கள் தெரியுமா? அப்ப நீங்க இதுக்கு என்ன என்ன எப்படி எழுத போறீங்க இந்த 6 மார்க்ஸ் உரிய விட? மூலம் என்ன செய்யணும், உங்களுக்கு விட எழுதுற ஸ்ட்ரக்சர் சொல்லி தந்த நாண்டு எப்படி எழுதணும் பெஸ்ட்டுக்கு. முதலாவது என்ன செய்யணும் இந்த கேள்விக்கு? நில உருவங்களை குறிப்பிட்டு பட ஓகே, படங்களை வரைஞ்சி படத்தை வரைஞ்சி அது விளக்கணும் ஒவ்வொன்றா. வெரி குட், சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இப்போ என்னத்தை கேட்டீங்கன்னா கடற்கரை பகுதியில் சமுத்திர உருவாக்கப்படும் 3 அரித்தல் நில உருவங்களை பொருத்தமான வரைபடங்கள் சுருக்கமா இருக்கு. இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணக்குள்ள முதலாவது ஒரு 2 வரியில சின்ன ஒரு அறிமுகம்னு கொடுக்குறேன். இப்போ கடமை தேவையில இப்போ நம்ம ஒரு அந்த பேப்பரை பார்க்கக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இப்போ அந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேப்பர் திருத்தறவங்களுக்கு ஒரு திருப்தி வரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வரியில, அதாவது இப்போ கரையோர பகுதியில் சமுத்திர அலைகளால் உருவாக்கப்படுகின்ற அரித்தல் நில உருவங்களாக பின்வருமாறு அல்லது அரித்தல் நில உருவங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு என்ன செய்யணும், அரித்தல் நில உருவங்களை ஒரு 5-6 லிஸ்ட் பண்றேன், சரியா? ஃபேஸ்ட்டுக்கு வந்து போடுறேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறீங்க, திருப்பி அதுல ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து தலைப்பா போட போறீங்க. போட்டு ஒரு படத்தை கீறிட்டு அதுக்குரிய விளக்கங்கள் எழுத போறீங்க. உதாரணம் தெரிஞ்சாக உதாரணத்தையும் எழுத போறீங்க. அவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். அப்படி ஒரு 3 விஷயத்துக்கு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா 6 மார்க்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வரும். கிளியரா? ஓம் சார். கிளியரா பிள்ளைகள்? ஓம் ரைட், அப்ப பாப்போமா? அப்ப இதுக்குரிய நான் படத்துக்குரிய அப்ப நம்ம டியூட்லயே நம்ம இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். அந்த படத்துக்குரிய விஷயங்களை எங்க இருக்கு? ஓகே, இந்த இருக்கு பாருங்க. கடற்கரை அரித்தல் நிலவரங்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. அதே கேள்விதான் நம்ம டியூட்லயே நம்ம அதான் போட்டிக்கிறோம். ரைட், அப்ப இப்படிதான் பிள்ளைகள் உங்களுக்கு கேள்வியும் வரப்போகுது. அப்ப பாருங்க, அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. கடல் ஓங்கல் இருக்குது, கடல் குகை இருக்குது, அலை வெட்டிய மேடை இருக்குது, கடல் வளைவு அல்லது வில் வளைவுன்னு சொல்லுவோம், அதே போல கடல் கூவடுன்ற ஒன்று இருக்குது, அதே போல முனைவு நிலம், ஊதிலை அல்லது உம்மான் என்று சொல்லுவோம், அதே போல குடா. இப்ப இந்த 8 விஷயத்தை நாங்க என்ன சொல்லுவோம், கடற்கரையினுடைய அரித்தல் என்ன விஷயம் பிள்ளைகள், என்ன நிறுவம்? அரித்தல். அரித்தல் அரித்தல் நிறுவம். ரைட், அப்ப பெஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, முதலாவது இப்ப இது கீழே வந்துட்டு ஒரு தலைப்பு மாதிரி அல்லது கடற்கரை அரித்தல் நில உருவங்களை பின்வருமாறு குறிப்பிட முடியும், அல்லது கடற்கரையினுடைய அரித்தல் நில உருவங்களாக அல்லது கடற்கரை அரித்தல் நில உருவங்கள் பின்வருமாறு அப்படின்னு ஏதாவது சரி ஒரு ஒரு வரியில அல்லது ஒரு 2 வரியிலையோ அவ்வளவு கொடுத்து போட்டு இந்த விஷயங்களை லிஸ்ட் பண்ணி போட்டு திருப்பி என்ன செய்ய போறீங்க, ஒரு தலைப்புன்னு போட போறீங்க. கடல் ஓங்கல், முதலாவது என்ன தலைப்பு போட்டீங்க, கடல் ஓங்கல்னு சொல்லி. அப்ப ஓங்களுக்குரிய நீங்க விளக்கத்தை எழுத போறீங்க. அப்ப விளக்கத்தை எழுத போறீங்க என்னது, அலைகளின் அரித்தல் சக்தியினால். அப்ப என்ன செய்யுது, அலைகள் வருது. இந்த இடத்துல பாருங்க, இந்த ரியல் பிக்சரை பாருங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அலைகள் நடைபெறுது. அதே போல இந்த பாருங்க, நீங்க கீழே போற படத்துல இந்த இதுதான் கடலுடைய அலைகள். அப்ப
அலைகளின் அரித்தல் சக்தியினால் அதன் தளத்தில் இதான் வந்து அந்த தளம் விளங்குதா, இதான் வந்து தளம். ஆரம்பத்துல வந்து இப்படி இருந்திருக்கும், நேரா வந்து இருந்திருக்கும், இதான் வந்து அது ஒரு தளம். தளத்தில் உருவாக்கப்படுகின்ற செங்குத்தான கரையோர கரையோர சாய்வு கடல் ஓங்கல் எனப்படும். சரிதானே? அப்ப இந்த இருக்கக்கூடிய இந்த செங்குத்தான சாய்வு தான் என்னது, என்ன போல இந்த செங்குத்தான சாய்வு கடலோங்கல். கடல் ஓங்கல் சொல்லுவாம். அதாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த அலைகள் இருக்குதானே, இந்த அலைகள் அரிக்கப்பட்டு உடைவுக்கு உட்படும். சரிதானே? இப்ப இந்த தரைப்பகுதி நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எப்படி இருந்திருக்கும்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இதை நம்ம அழிப்போம், புஸ்துக்கு அழிச்சு போட்டு இந்த இது வந்துட்டு இப்படி இருந்திருக்கும், ஆரம்பத்துல வந்து இப்படி இருந்திருக்கும். சரியா? இப்படிதான் இதுல கரை பகுதி இருந்திருக்கும். கடல் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னா இந்த பகுதியில இருந்திருக்கும், இஞ்சால பக்கம் இருந்திருக்கும் கடல். சரியா? இஞ்சால பக்கம் தான் கடல் இருந்திருக்கும். என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த அலைகள செயற்பட காரணமா இந்த துண்டு அழிக்கப்பட்டு இந்த பகுதி எல்லாம் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட என்ன நடக்கும், அந்த இடத்துல இந்த பகுதியால வந்துட்டு புடைச்சு நிற்கும், இப்படி நிற்கும். சரியா? இப்படி இப்படி என்ன நடக்கும், இந்த பகுதி எல்லாமே அழிஞ்சு அழிஞ்சு போயிடும். சரியா? இந்த பகுதியில் அழிஞ்சு போனாக்கா ரைட் வரும், பென்சில் அங்க இருக்கு, இந்த ரைட். அப்ப இந்த பகுதி அழிஞ்சு போனா என்ன செய்யும், இப்படி இருக்கும், இந்த தரை பகுதி வந்துட்டு இப்படி இருக்கும். சரிதானே? இப்படி இருக்கும். இப்படி இருந்தாக்கா இந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு இடைவெளி தானே, இடைவெளி இருந்தா என்ன செய்யும், அந்த பகுதி டிரெக்டாவே உடைஞ்சு விழும், இந்த பகுதியால வெடிக்கும். ரைட்? இந்த பகுதியால எப்படி வெடிச்சு என்ன செய்யும், இந்த பகுதி எல்லாமே என்ன செய்யும், இந்த துண்டு பகுதி எல்லாமே என்ன செய்ய முடியாது, உடைஞ்சு விழும். சரிதானே? அதான் நாங்க ஏற்கனவே சொன்னோம், அந்த அரித்தல் காரணியில நம்ம சொன்ன ஒரு விஷயம், கீழே அடியறுத்தல் செய்யப்பட்டு நடைபெற்று என்ன செய்யும், மேல இருக்கிற பாறை துண்டுகள் எல்லாமே உடைஞ்சு விழுந்துரும். அப்ப இந்த பகுதி உடைஞ்சு விழுந்தனே லாஸ்ட்ல எப்படி இருக்கும், அதுல துண்டு, இந்த துண்டு எல்லாமே இல்லாம போயிடும். ரைட்? இந்த துண்டு எல்லாமே இல்லாம போனாக்கா அப்ப அங்க என்ன நடக்கும்னு சொன்னா இது மட்டும் இருக்கும், ஆரம்பத்துல இருந்திருக்கும். அப்படி இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, திருப்பி என்ன நடந்திருக்கு, திருப்பி வந்து கடல் செயற்பாடு காரணமாக திருப்பி இதுல அலைகள் மோதப்பட்டு இந்த பகுதிகளெல்லாம் குடை ஒண்ணு வந்திருக்கும். இப்படி குடை ஒண்ணு வந்தாக்கா அங்க நடந்தீங்கன்னு சொன்னா அப்ப இந்த பாதையில இதோளம் இல்லாமப்பட்டிருக்கும். இல்லமாக்கப்பட்டதுக்கு போறோம் அங்க நடந்திருக்கும்னு சொன்னா இந்த பகுதி எல்லாமே இல்லாம போயிருக்கும், இந்த பகுதி இல்லாம போயிருக்கும். அப்ப இந்த பகுதி இல்லாம போகல, அப்ப திருப்பி என்ன நடந்திருக்கு, இது வந்துட்டு அப்ப புடைச்சு நின்று நிச்சயம் இந்த பகுதி சரிஞ்சு விழுந்தானே இந்த பகுதி, அப்ப இதுக்குள்ளால வந்துட்டு டிரெக்டா வெடிப்பு விழுந்தானே என்ன செஞ்சிருக்கும், இதோளம் வந்துட்டு இல்லாம போயிருக்கும். அப்ப இந்த துண்டு வந்து உடஞ்சு விழுந்திருக்கும், இந்த பகுதி எல்லாமே உடஞ்சு விழுந்திருக்கும். உடஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப இதை அழிச்சிடும், அப்ப இந்த துண்டையும் அழிச்சிடும், இது எல்லாமே உடஞ்சு விழுந்தி. அப்ப உடஞ்சு விழுந்தது பிறகு இது மட்டும் மிஞ்சி இருந்துக்கு. அப்ப இது மட்டும் மிஞ்சி இருந்த பகுதி எந்த பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம், இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், என்ன பகுதிக்கு வந்துட்டு இது ஓங்கல். ஓங்கல். அதுதான் பிள்ளைகள் இந்த சொன்ன வசனம் பாருங்க, அலைகளினுடைய அரித்தல் சக்தியினால அதன் தளத்தில உருவாக்கப்படுகின்ற செங்குத்தான கரையோர சாய்வு கடல் ஓங்கல் எனப்படுமாம். விளங்கிட்டா எப்படி ஓங்கல் உருவாகிக்கண்டு. ஓகே. ஓங்கல் என்பது கரையோர அரித்தலினால் மெதுவான அம்சமாக காணப்படும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி படிப்படியா என்ன செஞ்சிருக்கு, அது வந்து அரித்தலுக்கு உட்படுகின்றது. அலை சொல்லுங்க, பொதுவான அம்சம். விளங்கல. பொதுவான அம்சமாக காணப்படும். ஓ ரைட். பாருங்க, அலைகளின் கரையை தாக்குகின்ற போது தாழ்நிலங்கள் அரிக்கப்படுகின்றன. அப்ப தாழ்பகுதி என்ன செய்யப்படுது, அரிக்கப்படுது. அப்ப அப்படியே பாருங்க, இந்த துண்டை பாருங்க, இப்ப இது எல்லாமே அரிக்கப்பட்டு நடக்குது, லாஸ்ட்ல இந்த மாதிரி வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி வந்த உடனேயோ இந்த அடிப்பகுதி என்ன செய்யப்படுவீங்கன்னு என்ன செய்யப்படுது, திருப்பி அடித்தல் அரிக்கப்படுது. அப்ப இப்ப திருப்பி இது அரிக்கப்பட இப்படின்னு போகல என்ன செய்யும், இந்த துண்டு எல்லாமே என்ன செய்யும், உடைஞ்சு விழும், உடைவுக்கு உட்படும். இதனால என்ன செய்யப்படுது, இந்த செங்குத்தான ஓங்கள் உருவாகின்றன. விளங்கிட்டா, இவ்வளவு விளங்கிட்டா? பாருங்க அடுத்தது ஓங்கல்கள். இது வந்துட்டு இல்லைன்னு வரும். ஓங்கல்கள் வழக்கமாக பாறைகளினால் உருவாக்கப்படுவதுடன் வானிலையால் அழிதல் மற்றும் அரித்தலை தடுக்கும் ஆற்றலை கொண்டவையாகவும் காணப்படுகின்றது. எவ்வளவு நீங்கள் இதெல்லாம் காணும். விளங்குதா? இப்படி ஒரு படத்தை நீங்க கீறினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த படமும் சரி இதுவும் சரி எல்லாம் கிளியர். விளங்கிட்டா? ஓகே. அடுத்தே பாருங்க கடற்குகை. இப்ப கடற்குகையை பாருங்க, இப்ப ரியல் பிக்சரும் இருக்குது, அதுல நீங்க அதாவது நீங்க வரையக்கூடிய பிக்சரும் இருக்குது. அப்ப கடற்குகை என்று சொல்ற ஒரு விஷயத்தை பாருங்க, சமுத்திர அலையின் தாக்கத்தினால், ரைட், இப்ப கடல் அலை என்ன செய்யுது, இந்த இடத்துல சமுத்திர அலைகள் என்ன செய்யுது, இந்த பகுதி ஏற்கனவே வந்துட்டு இதுல துளைகள் இருந்திருக்குமா, இந்த துளைகள் வந்துட்டு இல்லாம இருந்திருக்கும்.
அப்ப இதுல அலைகள் மோதப்பட்டு 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 என்ன செஞ்சுக்கின்னு சொன்னா லாஸ்ட்ல உள்ளுக்குள்ள எப்படி என்ன நடந்துச்சு ஒரு துளைகள் மூடப்பட்டிருக்குது. அப்ப அலைகளின் தாக்கத்தினால் ஓங்கல்களில் ரைட் நம்ம ஏற்கனவே பார்த்த ஓங்கல்ல தான் என்ன நடக்குது. அப்ப இது வந்துட்டு ஒரு ஓங்கல் ரைட். இந்த இடத்துல பாருங்க இது ஒரு ஓங்கல். ஓங்கல் என்ன நடக்குது இப்படி அரிக்கப்பட்டு திருப்பி இப்படி படிப்படியா அரிக்கப்பட்டு 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 இப்படி பெருசா என்ன செய்யப்பட்டிருக்கு பெரிய ஒரு குகை அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கடற்குகையில் உருவாகின்றது. இங்கு முதல் நிலையில் அரித்தலே பிரதான செயல்முறையாக காணப்படுது. அப்ப இந்த கடல் குகை உருவாகிறதுக்கு பிரதான செயல்முறையாக காணப்படுறது என்னது அரித்தலே இந்த செயல்முறையானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஓங்கலிலும் கடற்குகைகள் இடம்பெறுகின்றதாம். அப்ப ஓங்கல் எல்லாமே இருந்தாக்கா அந்த இடத்துல என்ன நடக்குமாம் கடற்குகைகள் இருக்குமாம். அவை பொறிமுறை அறித்தல் செயல்முறைகள்னாலே உருவாக்கப்படுகின்றது. பொறிமுறை அறித்தல் செயல்முறை சொன்னா வந்துட்டு அப்ப பேசிக்காவே அந்த அலைகள் செயற்பாடு காரணமாக தான் உருவாகுது. அந்த வானிலை அலைகள் செயற்பாடு காரணமாக இது உருவாகையில உலகம் பூராகவும் கடற்குகைகளானது கரையோர நடைகளும் அதிகமாக உருவாக்கப்பட்டு காணப்படுகின்றது. அப்ப இது நார்மலாவே நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா அப்ப இது வந்துட்டு உங்களுக்கு கிளியரா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இது விளங்கிட்டா? ஆம் சார். ஓகே. அப்ப நம்ம ஃபுல்லாவே நம்ம டீப்பா உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இல்ல. டீப்பா விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயரும் இல்ல. உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ். இதுக்கு நீங்க இப்படித்தான் நீங்க விட எழுதணும்னு சொல்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் தான் இது. அப்ப அது நம்ம செமினார் நோக்கமே அதன் இப்படி உங்களை வந்துட்டு சரியான முறையில நீங்க விட எழுத வைக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். அப்ப அதுக்காக வேண்டி தான் நான் இப்படி செஞ்சிருக்க ஒரு விஷயம். ஓகே நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போ மூணாவது விஷயம் நம்ம எழுத மூணாவதுக்குரிய ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு மற்ற விஷயத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. மூணாவது என்னது அலை வெட்டிய மேடை. பாருங்க இப்ப இதான் வந்து அலை வெட்டிய மேடை. அலைகளின் தேய்வு காரணமாக அப்ப அலைகளினால ஏற்படக்கூடிய அந்த தேய்வு காரணமாக அலை வெட்டிய மேடை விருத்தி அடைகின்றது. இது ஒரு மென்சாய்வு கொண்ட பாறை மேற்படையாகும். இது கரையோர பீடங்களாக அல்லது அலைவெட்டிய பீடங்களாக ஒடுக்கமான தட்டையான பாறை படுக்கை மேற்பரப்பாக எப்பொழுதும் கடல் ஓங்கல்களின் அடித்தளத்தில் அல்லது கடற்கரையோடு நெடுகளும் இது வந்து காணப்படும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா பிள்ளைகள் இது வந்து என்ன செய்யுது இந்த அலைகள காரணமாக சரிதான் இந்த அலைகள்னால என்ன நடக்குன்னு சொன்னா இந்த பாறை பகுதியில மோதப்பட்டு இந்த பகுதி என்ன செய்யுது இந்த பாறை பகுதி தேய்வுக்கு உட்படுது. இப்படி தேய்வுக்கு உட்பட என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு மேடை போன்ற அமைப்புல வந்துட்டு விருத்தி அடையலாம். இப்படி மேடை போன்ற அமைப்புல இந்த பீடங்கள் போன்ற அந்த பீடபூமி என்று சொல்லும் ரைட். அந்த பீடபூமி போன்ற அமைப்புல அந்த அலைவெட்டிய மேடைகள் என்ன செய்யுது ஒரு ஒடுக்கமான அமைப்பாகவும் அதே நேரத்துல இந்த தட்டையான அமைப்பாக என்ன செய்யுதுன்னு சொன்னா இது வந்துட்டு அந்த கரையோர பகுதியில நீண்டு காணப்படுறத பாக்குறாங்க. இது எங்க காணப்படுதுன்னு சொன்னா பெரும்பாலும் ஓங்கல்கள் தானே. அப்ப ஓங்கல் பகுதியில தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா அடித்தளத்துல காணப்படுது. ஏன் அது ஓங்கல் பகுதியில அடித்தளத்துல காணப்படுதுன்னு சொன்னா அந்த அலைகள் காரணமாக அந்த பகுதி எல்லாமே வெட்டப்படும். இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்த எடுப்போமே இது அளவுக்கு என்ன செய்யுது இந்த பெரிய ஒரு ஓங்கல் இருந்தீங்க விளங்குதா. ஓங்கல் இருந்து என்ன செய்யப்படுது இந்த பகுதி எல்லாம் அரிக்கப்பட்டு நீக்கப்பட்டு என்ன செய்யுது இந்த பகுதி எல்லாமே கீழே அந்த பாறை பகுதி தான் இருக்கும். அந்த பாறை பகுதி நீக்கப்பட்டு எல்லாமே என்ன செய்யுது உடைவுக்கு உட்பட்டதுக்கு பிறகு இது எல்லாமே இல்லாம தாக்குனதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்து தட்டையா மாறிடும். இது தட்டையா மாறினதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லக்குள்ள இந்த பகுதி எல்லாமே என்ன செய்யுது செப்பனிடப்பட்டு அது என்ன நடக்குது ஒடுக்கமான தட்டையான பாறை படுக்கைகளாக மாற்றம் அடையுது. இப்படி பாறை படுக்கைகளாக மாற்றப்படுகிறது கரையோர பகுதி நெடுகிலும் அதாவது இந்த ஓங்கல் காணப்படக்கூடிய அந்த அடித்தள பகுதி நெடுகிலும் என்ன செய்யும் சொன்னா இந்த அலைவட்ட மேடிகள் காணப்படக்கூடியதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிளியரா? ஆம். ஓகே இதை தாண்டின விஷயங்கள் பாருங்க. இந்த கடலினுடைய வில்வளைன்னு சொல்றேன். அதாவது கடல் குகைகள் வந்துட்டு ரெண்டு பக்கமும் ஓப்பனாக படக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அந்த வில்வளைவாக மாற்றம் அடையுது. அதுக்குரிய படம் வந்துட்டு இந்த அறிக்குது. அதுல ரியல் பிக்சர் வந்துட்டு ஒண்ணு போட்டிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க டியூட்ல கொஞ்சம் பாருங்க. அடுத்து வந்து கடல் கூவடன் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த அதாவது ஒரு பாறை பகுதி ஒன்று தனியா காணப்படும் சரிதானே. இதை வந்துட்டு கடல் கூவடன் நாங்க சொல்லுவோம். அதற்குரிய பிக்சரும் இருக்குது. அதே போல வந்துட்டு முனை நிலம் சொல்லுவோம் முனை என்று சொல்லுவோம் சரிதானே. முனை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே போல ஊதுலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த கடல் குகையினூடாக அலைகள் செயற்பாடு காரணமாக மேல ஒரு துளை ஒன்று இருக்கும் சொன்னா அதனூடாக என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த நீர்கள் பீரிட்டு வெளியிடக்குள்ள வந்துட்டு அதனால ஊதுலை என்று சொல்லுவோம் அந்த விஷயத்த. அப்ப இவ்வளவு தானே அங்க வரக்கூடிய விஷயங்கள். இந்த பாருங்க கொமனா ஒரு படத்துல எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க படம் கீரை தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். விளங்கிட்டா? ஆம் சார். ரைட். அடுத்த கேள்விக்கு வரும்.
கடல் அலையினால் உருவாக்கப்படும் 3 படிதல் நில உருவங்களை விளக்கப்படங்கள் உதாரணம். அப்ப இப்ப நம்ம கேட்கப்பட்ட இதுக்கு முன்ன கேட்கப்பட்ட கேள்வி வந்துட்டு படிதல் நில உருவங்கள், சாரி அறித்தல் நில உருவங்கள். இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது இந்த அறிக்கை படிதல் நில உருவங்கள், ரைட் வரும். அப்ப முதல்ல என்ன செய்யணும் நீங்க இது எழுதுறதுக்கு? அறிமுகம் கொடுத்து நில உருவங்களை கொடுத்து ஒவ்வொரு நிலவரமா விளக்கி படத்தை கொடுத்து விளக்கணும். ரைட், வெரி குட். அவ்வளவு நீங்க செஞ்சாலே போதும். அப்ப நீங்க இதுக்கு நீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்க போறீங்க இதுக்கு? கரையோரத்தில் காணப்படும் படிகள் நிலை உருவங்கள் பின்வருமாறு. ஓகே, அப்படி நீங்க சொல்லலாம், சரிதானே? அப்ப கரையோரத்தில் காணப்படுகின்ற படிதல் நில உருவங்கள் பின்வருமாறு அப்படி நீ சொல்லிட்டு என்ன செய்ய போறீங்க? மணல் கடற்கரை, மணல் மேடு, தடைத்தீவு, தொம்போலா, கூழாங்கண்ணாக்குகள், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க எழுத போறீங்க. முதலாவது வந்து மணல் கடற்கரை. பாருங்க, இந்த அறிக்கை கடற்கரை, அதாவது நீங்க நார்மலாவே பார்க்கக்கூடிய கடற்கரை எல்லாமே வந்துட்டு மணல் கடற்கரை தான். பாருங்க அதுல என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லி, இறுக்கமான அடையலினால் உருவாக்கப்பட்டதே கடற்கரை ஆகும். அப்ப அடையல்கள் தானே. அப்ப அடையல்கள்னு சொல்லக்கூடியது என்னது? இந்த மணல்கள், பாறைகள், அல்லது வந்துட்டு பருப்பொருட்கள், அல்லது வந்துட்டு இந்த சில சில மினரல்ஸ் இருக்குதானே, இந்த எனது சுண்ணக்கற்கள் எல்லாம் காணப்படக்கூடிய சில சில இந்த கற்கள் எல்லாம் இருக்கும். வெள்ளை வெள்ளை சின்ன மாதிரி எல்லாம் கற்கள் இருக்கும், சரிதானே? அப்படியான இறுக்கமான அடையல் பகுதிகளால் உருவாக்கப்பட்டது தான் சொல்லுவோம் இந்த கடற்கரை என்று சொல்லுவோம். இந்த கடற்கரைகள் பொதுவான பொருட்கள் பெரும்பாலும் மணல்களாக இருந்தாலும் சரிதானே, பொதுவாக வந்துட்டு எல்லா கடற்கரையும் மணலா இருந்தாலும் சில கடற்கரையானது நாங்க இப்ப சொன்ன விஷயம் தான் உருளை கற்களாகவும் காணப்படும், சரிதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளை கற்களாகவும் காணப்படும். அரைப்பாறை கற்கள்னு சொல்லக்கூட வந்து தேஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த உதாரணத்துக்கு சொல்ல போகல என்னன்னு சொன்னா, இந்த ஒரு ஒரு தட்ட மாதிரி எல்லாம் கற்கள் பார்த்திருப்பீங்க. தட்ட மாதிரி எல்லாம் கற்கள், ஒரு ஒரு செப்பனிடப்பட்ட மாதிரி எல்லாம் கற்கள், அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் வந்துட்டு அந்த அரைப்பாறை கற்கள். அதே போல நுண்மண்கள், சரிதானே, சின்ன சின்ன மண்கள் மாதிரி, சரிதானே, நுண்மண்கள் மாதிரி காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும், சரிதானே. அதே போல வந்துட்டு இந்த மட்களி ஆகியவன் சேர்க்கையினால கொண்டு வந்துட்டு காணப்படக்கூடிய மாதிரியும் இங்க கடற்கரைகள் காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கடற்கரைகள் என்ற சாய்வு, சேர்க்கை, வடிவம், இந்த மூணும் என்ன செய்யும்னு சொன்னா, சரிதானே, சாய்வு, சேர்க்கை, வடிவம், இந்த மூன்றும் என்பன அலைகளின் சக்தியினாலேயே பெரிதும் தங்கியுள்ளது. அலைகள சக்தியில தான் என்ன பிள்ளைகள் இந்த மூணு விஷயம் தங்கி இருக்குதாம். அப்ப அந்த அலைகள் எப்படி மெதுவா வருதுன்னு சொன்னா அதுல சாய்வுகள் சரியா இருக்கும். அதே போல வேகமா வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அந்த சாய்வு கோணத்தை வந்து அதிகரித்து போட்டு இருக்கும். அதே போல வந்து சேர்க்கைகள் போட 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 என்ன நடக்கும்னு சொன்னா அந்த மணல் கடற்கரை விருத்தி அடைஞ்சு இருக்கும். அதுல வடிவம் எப்படி இருக்கும்? வடிவத்தை வந்துட்டு ஒவ்வொரு வகையில ஒரு பக்கம் வந்துட்டு தேய்த்தலுக்கு உட்பட்டு, ஒரு பக்கம் வந்துட்டு அரித்தல், இந்த படிதலுக்கு உட்பட்டு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த வடிவத்தை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னது? அந்த அலையினுடைய சக்தி தான் இங்க வந்துட்டு செல்வாக்கு செலுத்துதாம். ஆனாலும் அடையற்பொருட்கள் வந்துட்டு என்ன செய்யுது, நிரம்பல் மற்றும் அளவுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுறத பார்க்கலாம். இவ்வளவு விஷயம் கிளியரா? இவ்வளவு விஷயம் கிளியரா பிள்ளைகள்? ஓகே, அப்ப இதுக்குரிய நீங்க இந்த விளக்கத்தை எழுதிட்டு என்ன செய்வீங்க, இந்த பாடத்தையும் நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா ஓகே உங்களுக்கு கிளியரா இருக்கும். அடுத்தது பாருங்க மணல் மேடுகள், ரைட் வருவோம் மணல் மேடுக்கு. பாருங்க மணல் மேடு சொன்ன என்ன, நேரான கரையோரம் காணப்படும் பகுதிகளில், அப்ப நேரான ஒரு கரையோரம் காணப்படக்கூடிய ஒரு பகுதிகளில் நீரோட்டங்களின் கரை நடுகளிலும் ஏற்படக்கூடிய செயன்முறைகளினால் இந்த மணல் மேடுகள் விருத்தி அடைகின்றன. இதுக்கு படம் போடையில படம் எப்படி வரும்டா பிள்ளைகள், இப்ப இப்படி இருக்கும், சரியா? இப்படி இது ஒரு கரையோர பகுதி, இது வந்துட்டு கரையோர பகுதி, சரி, இது ஒரு கரையோர பகுதி. இதுல வந்துட்டு மணல் மேடுகள் எப்படி இருக்கும்டா பிள்ளைகள், இந்த இடத்துல படியோடப்படும், சரியா? இந்த இடத்துல இப்படி அந்த கடற்கரை ஓரத்துல என்ன செய்யும் சொன்னா ஃபுல்லாவே படிய விடப்படும். கடற்கரை ஓரத்தினூடாக என்ன செய்யும் சொன்னா இப்படி வந்துட்டு மணல் மேடுகள் படிய விடப்படும். இப்படி படிய விடப்படுகிற விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம் வந்துட்டு, அதாவது இந்த நீரோட்டங்கள் தானே பற்று பேருக்கு இந்த நீரோட்டங்கள் காரணமா என்னன்னு சொன்னா இந்த கரை நெடுகிலும் கரை நீட்டுக்கும் என்ன செய்யும் சொன்னா இந்த மணல் மேடுகள் விருத்தி அடைந்து காணப்படுகின்றது. கரை நெடுகிலும் இடம்பெறுகின்ற அடையல்களின் அசைவினால் மணல் அல்லது கூழாங்கற்கள் படிவுகளினை கொண்ட மேடுகளாக இவை காணப்படும். சரி, அப்ப அது நம்ம சொன்ன விஷயம் இல்லைடா.
இந்த மேடுகளை சுற்றி அலைகள் முறிவடைவதனால், அப்ப இதுல வந்து அலைகள் மோதப்பட என்ன செய்யும், அலைகள் முறிவடைவதனால சிக்கலான வளைகளை கொண்ட ஒரு கொழுக்கி தலைப்பகுதியினை அமைந்திருப்பதனை காணலாம். அப்ப அப்ப இதுல வந்து அலைகள் மோத 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 என்ன நடக்கும்னு சொன்னா, சில இடங்கள்ல வந்துட்டு இப்ப இந்த மணல் மேடு என்ன செய்யும், மணல் மேடு இப்படி வளைஞ்ச என்ன நடக்கும்னு சொன்னா, இப்படி கொலிக்கில் போன்ற அமைப்பில் வந்துட்டு காணப்படும். இப்ப இந்த இடத்துல என்ன செய்யும், அலைகள் மோதும். இப்படி அதாவது கொலிக்கி போன்ற அமைப்பில் வந்துட்டு இது காணப்படுறதை பார்க்கலாம். குடாக்களுக்கு அப்பால் அதற்கு குறுக்காக இந்த மணல் மேடுகள் காணப்படும். அப்ப இப்படி இருக்க குடாக்கள்னு சொல்லக்குள்ள அது எப்படி இருக்கும் அதுல படம், குடாக்களுக்கு அப்பால். அப்ப இந்த பகுதியில் என்ன செய்யப்படுது, இந்த இஞ்சல பகுதியில் அப்படி ஃபுல்லாவே குடாக்களாக காணப்படுது. அப்ப இந்த பகுதி குடாக்களுக்கு அப்பால் பகுதி, இதான் வந்து குடாக்களுக்கு அப்பால் பகுதியில இந்த கொலிக்கி போன்ற அமைப்பு என்ன செய்யும் சொன்னா இது அமைந்து காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். குடாக்களை குறுக்காக முழுவதும் விரிவடைந்து காணப்படும், அதாவது குடாவாய் மணல் தடை. அப்ப இப்படி குடாக்களுக்கு பகுதியில குடா பகுதியில வந்துட்டு இப்படி விரிவடைஞ்சு இப்படி அலை கொலிக்கி போன்று காணப்படுங்களா, அதை நாங்க என்ன சொல்லுவோம், குடாவாய் மணல் தடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளியரா? ஓம் சார். ஓகே, அப்ப இதுக்கு வந்து ரெண்டாவது. மூணாவது பாருங்க, தடை தீவுகள். தடை தீவுகள்னு சொல்லக்குள்ள வந்துட்டு மணல் மேடுகள் இடம்பெயர்வனால், அப்ப இந்த மணல் மேடுகள் தானே, மணல் மேடுகள் வந்துட்டு இடம்பெயர்றதுனால தடை தீவுகள் உருவாக்கப்படுது. அப்போ இந்த அலைகள் காரணமாக அல்லது வந்துட்டு கரையோர நீரோட்டங்கள் காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த கரையோரத்துல காணப்படக்கூடிய அந்த அசையக்கூடிய அடையல்கள் தானே, இந்த அசையக்கூடிய அடையல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பகுதியை நோக்கி என்ன செய்யுது, ஒரு தீவு போன்ற அமைப்புல என்ன நடக்குதுன்னு சொன்னா படியவிடப்படுது. இப்படி படியவிடப்படுறதுனால இந்த படிவுகள் நாளடைவில் வளர்ச்சி அடைந்து கரைக்கு சமாந்தரமாக நீள்கோட்டு அசைவினால உருவாக்கப்படுகின்றது. வற்றி பெருக்கு அலைகளினால மணல் மேடு வெட்டப்படுகின்ற பொழுது மிகுதி ஒரு தீவு மிகுதி பகுதி எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு தீவு பகுதிகளாக காட்சி அடைக்குது. அதாவது என்ன பிள்ளைன்னு சொன்னா, இப்ப ஒரு கடற்கரை ஓரம் இப்படி ஒரு கடற்கரை ஓரம் இருக்குது. கடற்கரை ஓரத்துல என்ன நடக்குன்னு சொன்னா, இப்படி வந்து ஒரு மணல் தடை ஒன்று இப்படி நீட்டப்பட்டிருக்குன்னு சொல்லக்குள்ள இதெல்லாம் சரி பட்டுப்பெருகு காரணமாக இது எல்லாமே என்ன நினைச்சா அரித்தி நீக்கப்படும். அரித்தி நீக்கப்பட்ட என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பகுதி எல்லாமே என்ன செய்யும், தனியாக இப்படி ஒரு தீவு பகுதிகளாக மணலாக விடுபடும். இப்படி மணலாக விடுபடக்கூட அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்லுவோம், இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், தடை தீவுகள். கிளியரா? ஓம் சார். ஓகே, அதுக்கு பிறகு வந்துட்டு நான் தொம்பலான்னு சொல்றேன் இந்த பகுதி, அதாவது இந்த கரையோரத்தையும் அந்த தடை தீவையும் சரிதானே, அந்த தடை தீவுன்னு சொன்ன விஷயம் சொன்னமே, அந்த தடை தீவம் இறைக்கக்கூடிய அந்த ஒரு பாலம் போன்ற அமைப்புல அந்த கரையோரம் அமைந்து காணப்படும் சொன்னா அதை நாங்க சொல்ல மாதிரி என்னது தொம்பலாக்கள்னு சொல்லி சொல்லுவோம். கூழாங்கண்ணாக்கள்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கூழாங்கண்ணாக்கள்னு சொன்னா என்ன விளங்கும், இந்த படத்துல இருக்க எவ்வளவு எப்படி சின்ன சின்ன பாறை பகுதிகள் பாறை கட்பகுதிகள் எல்லாம் வந்துட்டு கலர் கலராக இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் சொல்லுவோம் கூழாங்கண்ணாக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளியரா? இந்த பாருங்க, இந்த படத்துல பாருங்க தடைத்தீவு எப்படி இருக்குது, மணல் மேடுகள் எப்படி இருக்குது, மணல் கடற்கரை இருக்கிறது, தொம்பலாக்கள் எப்படி இருக்குது, கரையோர பகுதிகள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்க இந்த படத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளவு கிளியரா? ஓகே ரைட். நம்ம இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வி என்னது, கடல் அலையினால் உருவாக்கப்படுகின்ற 3 படிதல் நில உருவங்களை விளக்கப்படி. சரிதானே? நாலுகளி பார்த்துட்டு தானே பிள்ளைகள், அவ்வளவு கிளியரா எல்லாமே? ஓம் சார். ஓகே ரைட். அப்ப கடல் அலை எல்லாத்துக்கும் கிளியரா? ரைட். வருவோம் விஷயத்துக்கு. அடுத்தது பனிக்கட்டி. ஓகே, பனிக்கட்டி கேள்வி நீங்க செய்யலாமா பிள்ளைகள்? எல்லாரும் தெரியுமா பனிக்கட்டிகள் சம்பந்தமா நீங்க படிச்சிருக்கீங்களா? ஓம் சார். ஓம் சார். அதுல வந்துட்டு 2 வகையான பனிக்கட்டிகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். மலை பனிக்கட்டி சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கும், அதே போல கண்ட பனிக்கட்டிகள் சம்பந்தமான விளக்கங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? வருவோம் இப்ப விஷயத்துக்கு வருவோம். முதலாவது கேள்வியா பாருங்க, உலகின் பனிக்கட்டி ஆறுகள் காணப்படுகின்ற 2 பிரதேசங்களை குறிப்பிடட்டாம். பனிக்கட்டி ஆறுகள் காணப்படக்கூடிய 2 பிரதேசங்கள் என்ன பிரதேசம்லாம் இருக்குது? கிரீன்லாந்து, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஓகே, ஐஸ்லாந்து, சைபீரியா, சைபீரியா, அல்ப்ஸ், அல்ப்ஸ் மலைத்தொடர்கள், இமாலயம், விலங்கல இமாலயம், இமாலயம், ரொக்கி, ஓகே, இமயமலை,
யூரல் மலை சரி அந்தீஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்துட்டு இப்ப ரெண்டு வகையான கடற்கரை நில உருவங்கள்ல அதாவது வந்து உலகில கண்ட பனிக்கட்டி ஆறுகள் வந்து காணப்படக்கூடிய ரெண்டு பிரதேசங்களை தான் இப்ப கேட்டீங்க. அதுல வந்துட்டு இப்போ பனிக்கட்டி ஆறுகள் வந்துட்டு இப்போ மலை பனிக்கட்டி ஆறு சம்பந்தப்பட்டும் வரும். ரைட். அதே போல கண்ட பனிக்கட்டி ஆறு சம்பந்தப்பட்டும் வரும். அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இப்போ கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அதே போல சைபீரியா, அலஸ்கா இது போன்ற நாடுகள்ல வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல அந்த மலை பனிக்கட்டி ஆறுல வரக்கூடிய அந்த அந்த பனிக்கட்டி ஆறு பிரதேசங்கள் வந்துட்டு இமாலயம், அதே போல வந்துட்டு அட்லஸ், அதே போல ரொக்கி, அந்தீஸ், அல்ப்ஸ் மலை, யூரல் மலை தொடர்கள் இது போன்ற மலைப்பகுதிகளே வரும். அப்ப இதுல நீங்க எது சரி ஒரு ரெண்டு பேரை கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு அது வந்துட்டு பொருத்தமான ஒரு விடையா இருக்கும். கிளியரா? ஓகே பாருங்க அடுத்த கேள்வி. பள்ளத்தாக்கு அதாவது மலைப்பனிக்கட்டி ஆறுகள்ல காணப்படக்கூடிய 3 அரித்தல் நில உருவங்களை வரைபட உதவியுடன் விவரிக்குக. ரைட். பள்ளத்தாக்கு பகுதிகளில் காணப்படக்கூடிய நில உருவங்களை கேட்டாலும் மலைப்பனிக்கட்டி ஆறு பகுதியில நில உருவங்களை கேட்டாலும் அதே விஷயம் தான். ரெண்டு விஷயம் அதே விஷயம் தான். அதுதானே அந்த கேள்வியை போட்ட ரெண்டு மாதிரியும் போடுறதுக்கு தான் அந்த பிரேக்கெட்டுக்குள்ள மலை என்று சொல்லி போட்டிக்கிறேன். அப்போ மலைப்பனிக்கட்டி ஆறுல காணப்படக்கூடிய அந்த அரித்தல் நில உருவங்கள் சொல்லக்கூடாது. நீங்க அதுக்கு எப்படி ஆன்சர் எழுத போறீங்க? முதல்ல என்ன செய்யணும் ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்கணும். கொடுத்து என்ன செய்ய போறீங்க? அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் எழுத போறீங்க, அதுக்குரிய தலைப்பு போட போறீங்க, அதுக்குரிய விளக்கம் எழுத போறீங்க, படத்துக்கு எழுத போறீங்க. அவ்வளவுதான் அதுக்குரிய விஷயம். அப்ப அதை நம்ம எங்களோட டியூட்ல நாங்க அவருடைய விஷயங்களை பார்ப்போம். அது வந்துட்டு முன்னுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பாருங்க. பள்ளத்தாக்கு அல்லது மலை பனிக்கட்டி ஆறுகளில் காணப்படக்கூடிய அரித்தல் நில உருவங்கள் ஆவன அல்லது அரித்தல் நில உருவங்களை பின்வருமாறு குறிப்பிட முடியும் அல்லது பள்ளத்தாக்கு பகுதியில் காணப்படக்கூடிய பனிக்கட்டி ஆற்றினால ஏற்படக்கூடிய அரித்தல் நில உருவங்களாக அல்லது நில உருவங்கள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த விளக்கங்களை எழுத போறீங்க. என்ன எழுத போறீங்க? யூடியோ பள்ளத்தாக்கு இருக்குது, வட்டக்குகை இருக்குது, வட்டக்குகை ஏரி, குர்நியூச்சி, கூம்பக சிகரம், தொங்கு பள்ளத்தாக்கு, இது செபமாலை ஏரி, நாடா ஏரி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். முதலாவது என்ன செய்ய போறீங்க? அதோட கொடுத்து முதலாவது யூடியோ பள்ளத்தாக்கு எழுத போறீங்க. இப்போ யூடியோ பள்ளத்தாக்கு எழுத போட்டு என்ன செய்ய போறீங்க? தலைப்பை போட்டுவிட்டு படத்துக்கு வர போறீங்க. இந்த படம் எல்லாரும் கிளியரா விளங்குதா? ஓகே. அப்ப இந்த யூடியோ பள்ளத்தாக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா எழுத போறீங்க. பாருங்க, பனிக்கட்டி ஆறுகள் கீழ் நோக்கி அசைகின்ற போது அப்ப பனிக்கட்டி ஆறுகள் இந்த பகுதியினோட என்ன செய்யும்? அசையும். இப்படி அசையும் போது ஏற்கனவே இருந்த பள்ளத்தாக்கு அப்ப ஏற்கனவே இப்படி இருந்திருக்கும். இப்படி இருந்த பள்ளத்தாக்கு ஒரு சின்ன பள்ளத்தாக்காக இருந்திருக்கும். ஏற்கனவே இருந்த பள்ளத்தாக்குகள் வடிவத்தை மாற்றிவிடும் பள்ளத்தாக்கு பனிப்படலம் நிரம்பி அப்ப இந்த பகுதியெல்லாம் என்ன செய்யப்படும்? அரித்தலுக்கு உட்பட என்ன செய்யப்படுது? இந்த யூ வடிவமாக ஆக பெருசாக என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். அசையும் பொழுது எதிர்ப்படுகின்ற பாறைகளை அரித்து செல்லப்படுகின்றன. இதனால் வி வடிவ பள்ளத்தாக்குகள் அப்ப இது என்ன செய்யுது? ஆரம்பத்துல இருந்து இப்படி வி வடிவ பள்ளத்தாக்குகளா இருந்து இந்த பகுதி எல்லாமே அரிக்கப்பட்டு என்ன செய்யுது? லாஸ்ட்ல யூ வடிவ பள்ளத்தாக்குகளா மாறப்படுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? பனிக்கட்டி ஆற்றினுடைய யூ வடிவ பள்ளத்தாக்கு அரித்தல்னால உருவாக்கப்படக்கூடிய யூ வடிவ பள்ளத்தாக்கு. அப்ப நீங்க சிம்பிளாவே நீங்க எழுதி கொள்ளலாம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். தொங்கு பள்ளத்தாக்கு. அப்ப தொங்கு பள்ளத்தாக்குன்னு என்ன பாருங்க? மலை பனிக்கட்டி ஆறுகள்ல அப்ப இது என்ன செய்யுது? மலை பனிக்கட்டி ஆறு இதெல்லாம் வந்துட்டு மலைகள். அப்ப மலை பனிக்கட்டி ஆறுகள்ல பிரதான பனியாற்றுடன் அப்ப இது என்ன செய்யுது? பிரதான பனியாறு இதான் வந்துட்டு அந்த பனியாற்றுகளை சொல்லுவோம். பிரதான பனியாற்றுடன் கிளை பனியாற்றுகள் அப்ப இதான் என்ன சொல்றேன்? இந்த கிளை பனியாறுகள் இதான் கிளை பனியாறுகள். இந்த இதெல்லாம் இதுல வரக்கூடியது எல்லாமே வந்துட்டு கிளை பனியாறுகள். விளங்குதா? பாடத்தை பாருங்க. கிளை பனியாறுகளுடன் சேருகின்றன. இவ்வாறு சேரும் இடங்கள்ல அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது? இதெல்லாம் வந்துட்டு சேரக்கூடிய இடம். அந்த மார்க் பண்ற இடம் என்ன செய்யுது? சேரக்கூடிய இடம். சேரும் இடங்கள்ல பிரதான பனிக்கட்டிய பள்ளத்தாக்கு கிளை பனிக்கட்டிய ஆறுகளின் பள்ளத்தாக்குகளை விட மிக ஆழமாக காணப்படும். இதெல்லாம் என்ன செய்யுது? இதை விட இது வந்துட்டு ஆழமாக அப்ப இந்த பகுதியை விட இந்த பகுதி என்ன செய்யுது? ஆழமாக காணப்படுதாம். ஆழமாக காணப்படும். இதனால கிளை பனிக்கட்டிய ஆறு பள்ளத்தாக்குகள் தொங்குவது போன்று அப்ப இதுல என்ன செய்யுது? கீழே இப்படி தொங்குறது போன்ற என்ன செய்யும்னு சொன்னா காட்சி அளிக்கும். இப்படி வந்துட்டு தொங்குறது போன்ற காட்சி அளிக்கும். இப்படி தொங்குவது போன்ற காட்சி அளிக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த தொங்கு பள்ளத்தாக்கு என்று நாங்க கூறுவோம்.
பனிக்கட்டி ஆறுகள் உருகி மறையும் பொழுது பிரதான மற்றும் கிளை பள்ளத்தாக்குகள் மட்டங்கள் வேறுபட்ட உயரங்கள்ல இருப்பதும் தெளிவாக தென்படும். அப்ப இது வந்துட்டு வற்றுப்பெருக்கு இடமர்கள் என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்துட்டு வேறுபட்ட உயரங்கள்ல காணப்படுவது வந்துட்டு நம்மளுக்கு விளங்குமாம். இவை நீர்வீழ்ச்சிகள் போன்ற தோற்றமளிப்பதனால் நீர்மின் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப இது வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்புல காணப்படுறதுனால நீர்மின் உற்பத்திக்கும் இது வந்து பயன்படுதாம். உதாரணமாக இது என்னது காணப்படுது, அல்ப்ஸ் மலையில இது வந்து காணப்படுறத பார்க்கலாம். கிளியரா? ஒரு சில டைப்பிங் மிஸ்டேக்கும் வரும் பிள்ளைகள், அது அவசரத்துல டைப் பண்ற விஷயங்கள் தானே, உங்களுக்கு நோட்ஸ் போடணும்னு சொல்லி மிஸ்டேக்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க, எல்லாம் மாறதானே. ரைட், பாருங்க இப்ப வட்டக்குகை. கிளியரா விளங்குதா? அப்ப வட்டக்குகை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு படம் விளங்குதா? சார் ஓகே ரைட், பாருங்க வட்டக்குகை என்ன சொன்னா சாதாரணமா பார்த்தோம்னு சொன்னா இப்ப நம்ம நார்மலா சொல்லக்குள்ள வந்துட்டு ஒரு பாறை பகுதி, அதாவது மலைப்பகுதியில ஒரு சிறு சிறு துளைகள் அல்லது சிறு வெடிப்புகள் காணப்படக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அதுல வந்து காற்றுகள் போகும். அதே போல வந்துட்டு காற்றுகள் கொண்டு போறதுனால, காற்றுகள் காணப்படுறதுனால அதுல என்ன நடக்கும்னு சொன்னா பனிகள் காணப்படும். பனிகள் வந்துட்டு உருகி காணப்படக்குள்ள என்ன நடக்கும், அதுல இந்த வெப்பம் அழுத்தம் காரணமா என்ன நடக்கும்னு சொன்னா அதுல உருகி போகும். அப்ப உருவக்குள்ள என்ன நடக்கும், பாறை பகுதி விலகும். அப்ப பாறை பகுதி இலகி போகக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா பாறைகளை வெடிப்புக்கு உட்பட்டு ஒரு பாறை பகுதிகள் வந்துட்டு ஒரு துளை அமைப்புல உருவாகும். அப்படி வந்து ஒரு துளை அமைப்புல உருவாகி அது வந்துட்டு நாளடைவில் குகைகளாக மாற்றப்படும். குகைகளாக மாற்றப்படுறது நாங்கள் சொல்லுவோம் வந்துட்டு இந்த வட்ட குகைன்னு சொல்லி. அப்ப நம்ம நோட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மலையிலுள்ள மலையிலுள்ள பள்ளத்தாக்குகள் இதுக்கு அதாவது சிறந்த மலை உச்சிகள்ல மலைப்பனி விழுந்து சிறிய அளவிலான குழிகளில தேங்குவதனால, அப்ப இந்த மலைப்பகுதியில காணப்படக்கூடிய இந்த பனிப்பாறைகள் இருக்குதானே, இந்த பனிப்பாறைகள் எல்லாமே என்ன நடக்குன்னு சொன்னா சரிஞ்சி இந்த சிறு சிறு துளைகள்ல வந்துட்டு சேர்றதுனால பனியாறுகளினால் கொண்டு வரப்படுகின்ற பருப்பொருட்களின் மோதுவதனால் பள்ளத்தாக்கில் உள்ள அல்லது பாறை தடைகள் பிடுங்கப்படுவதனால, அப்ப இந்த பள்ளத்தாக்கில் என்ன நடக்குது, பாறை பகுதியில் உடைவுக்கு உட்படுறதுனால உருவாக்கக்கூடிய ஆழமான இறக்கங்களினாலோ அல்லது வந்துட்டு இவ்வாறான வட்ட குகைகள் வந்துட்டு இப்ப பெரிய ஒரு பள்ளத்தாக்குனால உருவாகிறதுனால என்ன சொன்னா இப்படியான வட்ட குகைகள் உருவாகிறத பார்க்கலாம். ஆரம்பத்தில் சிறு குழிகளாக இருந்தாலும், இப்ப ஆரம்பத்துல வந்துட்டு சின்ன சின்ன குழிகளாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய, அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய உறைதல் உருகுதல் செயல்முறை காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்துட்டு இலகுதன்மையா மாறுது. இலகுதன்மையா மாறுன்னு நடக்குது, அது வந்துட்டு என்ன செய்யுது, பெரிதாக மாற்றம் அடையுது. அப்ப பெரிதாக மாற்றம் அடையக்குள்ள முதல்ல ஆழமற்ற குழிகளாக இருந்து படிப்படியாக பெருக்கப்படுறதுனால என்ன பெருப்பிக்கப்படுறதுனால இது என்ன செய்யுது, ஒரு வட்ட குகையாக மாற்றம் அடையுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், வட்ட குகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல ஏற்கனவே தண்ணி தேங்கி நிக்கும்னு சொன்னா, இந்த வட்ட குகைக்குள்ள தண்ணிகள் தேங்கி நிக்கும்னு சொன்னா அதை நாங்க என்ன சொல்லுவோம், வட்ட குகை ஏரி அப்படின்னு நாங்க இதுல சொல்லுவோம். குளம் கிளியரா? பாருங்க அடுத்த வட்ட குகை ஏரி எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்தே பாருங்க கூம்பகை சிகரம். கூம்பகை சிகரம்னா என்ன, கூர்ண நீட்சின்னா என்ன, அப்ப அது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கூம்பகை சிகரம்னு சொல்லக்குள்ள பனி உறைதல் என்பது குளிர் பிரதேசங்கள்ல ஒரு முக்கியமான செயல்முறையாகுமாம். மலை உச்சிகளில் இவை கூராக்கும் தன்மை கொண்டவையாக காணப்படுகின்றது. பனையாற்றுகளின் மேற்பகுதியில பறித்தல் இடம்பெறுகின்ற பொழுது அந்த பகுதிகள் பெரிதாக்கப்பட்டு மலை உச்சியை நோக்கி விரிவடையும். மலை உச்சியின் பக்கங்கள் விரிவடைகின்ற பொழுது இரண்டுக்கும் மேற்பக்க வட்டக்குகையில் விரித்தடையுமாயின் நாட்புறமும் அரிக்கப்பட்டு நடுப்பகுதி மத்திய திணை ஒரு கூம்பகை சிகரமாக மாறும். அதாவது சுவிட்சர்லாந்துல காணப்படக்கூடிய மற்றகோன் சொல்ல ஒரு பிரதேசத்துல வந்துட்டு அது வந்துட்டு காணப்படுறத பார்க்கலாம். இதை நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு இந்த கூம்பகை சிகரம். சரியா? இந்த பாருங்க, இந்த மார்க் பண்ற இடம், அதாவது ஒரு சிகரம், அதாவது உச்சி பகுதி, கூம்பகத்துல காணப்படக்கூடிய ஒரு உச்சி பகுதியை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு கூம்பக சிகரம் சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க இப்ப சொன்ன விளக்கம் வந்து உங்களுக்கு நீங்க டியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளக்கம். அடுத்து வந்து கூர்ணி உச்சி. இப்ப கூர்ணி உச்சின்னு சொன்னா அப்ப நம்மள ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வட்டக்குகை இருக்கு தானே, இந்த வட்டக்குகை விருத்தி அடைய என்ன நடக்கும்னு சொன்னா அந்த அந்த கூம்பக சிகரத்தை நோக்கி போகக்கூடிய அந்த விளிம்பு பகுதி இருக்கு தானே, அந்த விளிம்பு பகுதி வந்துட்டு நீண்டு காணப்படும். அப்படி நீண்டு காணப்படக்கூடிய அந்த பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம், அந்த ஒடுக்கமாக ஒரு குத்திசாயம் கொண்ட பகுதிகளாக ஒரு வரம்பு போன்ற அமைப்புல காணப்படுமாக இருந்தால் அதை நாங்க என்ன சொல்லுவோம், கூர்நுனி உச்சி. அதுல மேல காணப்பட அப்படி நீண்டு போயிட்டு அப்படி மேல ஒரு சிகரம் போல ஒரு உச்சி போன்ற அமைப்புல காணப்படும் சொன்னா அது வந்துட்டு கூம்பக சிகரம்.
அது ஒரு வரம்பு போன்ற அமைப்புல காணப்படும் சொன்னா அது கூர்நுனி உச்சி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கிளியரா? சார். கிளியரா பிள்ளைகள்? ஓகே ரைட். அவ்வளோதான் அதுக்குள்ள வரக்கூடிய விஷயம். இப்போ கேள்விக்கு போவோம். மூணாவது கேள்வி. பள்ளத்தாக்கு மலைப்பனிக்கட்டி ஆற்றுகளினால் உருவாக்கப்படுகின்ற 3 வகையான படிதல் நில உருவங்களாம். அப்ப நீங்க அரித்தல் நில உருவங்கள் எழுதின மாதிரியே நீங்க என்ன செய்ய போறீங்க, படிதல் நில உருவங்களை எழுத போறீங்க. இந்த பாருங்க, பள்ளத்தாக்கு மலைப்பனிக்கட்டி ஆற்றினால உருவாக்கப்படுகின்ற படிதல் நில உருவங்கள் பின்வருமாறு அல்லது படிதல் நில உருவங்களாக ஏதோ ஏதோ ஒரு 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 2 வரையில நீங்க எழுத காணும். எழுதிட்டு என்ன செய்ய போறீங்க, பக்கப்படிவு, இடைப்படிவு, தடைப்படிவு, முனைப்படிவு, இப்படி 4 வகையான படிவுகள் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. பக்கப்படிவு, தரைப்படிவு, முனைப்படிவு எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். அப்ப அதுக்குரிய விளக்கம் எல்லாத்தையும் நீங்க ஒரு வகையில நீங்க எழுதிங்கன்னு சொன்னாலே சரி. இப்ப பக்கப்படிவுன்னா என்ன, அதாவது இப்ப பனிக்கட்டி ஆறுக்கு தானே. இப்ப பனிக்கட்டி ஆறு வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஆழமான பகுதி ஒன்றினூடாக என்ன செய்யணும் சொன்னா பயணிக்கக்குள்ள. இப்ப இந்த பாருங்க, இதான் வந்து இந்த பனிக்கட்டி ஆறு. இந்த பனிக்கட்டி ஆறு ஆழமான பகுதி ஒன்றினூடாக பயணிக்கக்குள்ள அந்த பள்ளத்தாக்குன்ற தாழ்வான பகுதி இருக்குது. அந்த தாழ்வான பகுதி, இந்த தாழ்வான பகுதி என்ன செய்யணும்னு சொன்னா அரித்தலுக்கு உட்படும். இந்த பள்ளத்தாக்கு இந்த இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த தாழ்வான பகுதிகள் இருக்குதானே, இந்த பகுதிகள், இந்த பகுதிகள் இதெல்லாமே தாழ்வான பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னா அரித்தலுக்கு உட்படும். இப்படி அரித்தலுக்கு உட்பட்டு என்ன செய்யணும்னு சொன்னா ஆழமான பள்ளத்தாக்கின்ற 2 தாழ் பகுதிகளும் கரையோர மேற்பகுதியினூடாக பனிக்கட்டி ஆற்றின் மீது உடைந்து விழுகின்றது. அப்ப இந்த பகுதியில வந்துட்டு இப்ப பள்ளத்தாக்கு வந்துட்டு போக என்ன ஆகும்னு சொன்னா இந்த மேலரிக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் என்ன செய்யும், உடைந்து விழும். இந்த மேலரிக்க பனிப்பாறைகள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா உடைந்து விழும். இந்த மேலரிக்கை எல்லாம் உடைந்து விழும். உடைந்து விழக்குள்ள என்ன நடக்குது, இந்த பருப்பொருட்கள் பனிக்கட்டி ஆற்றினுடைய 2 பக்க பகுதியிலும் ரைட். இந்த பாருங்க, இந்த 2 பகுதியிலும் என்ன செய்யுது, படியோடப்படுது. இந்த 2 பகுதியிலையும் வந்து படியோடப்படுறது நாங்க என்ன சொல்லுவோம் வந்து பக்கப்படிவு. கிளியரா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த மேலரிக்கக்கூடிய பனிப்பாறைகளாம் சரிஞ்சு விழுந்து என்ன செய்யுது, இந்த இடத்துல வந்துட்டு படியோடப்படுது. வந்து பக்கப்படிவு. இந்த இடத்துல இந்த படத்தை பாருங்க, இந்த ஓரத்துல இருக்கு. எதை நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு பக்கப்படிவு. இந்த இடத்துல இருக்க விஷயத்தை நாங்க என்ன சொல்லுவோம் பக்கப்படிவு. தரைப்படிவுன்னு என்ன, தரைப்படிவுன்னு சொன்னா இந்த பனிக்கட்டி ஆறு இருக்குது, இந்த காணப்படக்கூடிய இந்த பனிக்கட்டி ஆறு, இந்த பனிக்கட்டி ஆறுல கீழ்ப்பகுதியில வந்துட்டு திட்டமான ஒரு வடிவத்தினை கொண்டிராத களி, கல், பரல் என்பவற்றினை பனிக்கட்டி ஆறின் காவி செல்லப்பட முடியாத போது அவை அந்த இடங்களிலே தேங்குகின்றன. அவ்வாறு பெரும்பாலான களி பனிக்கட்டி ஆற்றினுடைய கீழ்ப்பகுதியில படிவப்படுதுன்னா அது நான் என்ன சொல்லுவோம் தரைப்படிவு. இந்த பகுதியில காணப்படக்கூடிய நான் என்ன சொல்லுவோம் வந்துட்டு தரைப்படிவு அப்படின்னு சொல்லுவோம். முனைப்படின்னு சொன்னா பனிக்கட்டி ஆற்றின் படிவுகள் முன்பகுதியில படைந்து காணப்படுறதுனால அப்ப இந்த முன்பகுதியில காணப்படக்கூடிய இந்த பகுதி எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் முனைவு படிவுகள். அதாவது மேலறிந்து சரிஞ்சு விழக்கூடியது தரையினூடாக, அதாவது இந்த மலைப்பகுதியினுடைய கரைப்பகுதியினூடாக பள்ளத்தாக்கு பகுதியினூடாக விளம்பரம் சொன்னா அது வந்து நான் என்ன சொல்லுவோம் பக்கப்படிவு. அதே நேரத்துல வந்துட்டு கொண்டு விட முடியாத இந்த பகுதியில வந்துட்டு தேங்க விடப்படும் சொன்னா அது நாங்க சொல்லுவோம் தரைப்படிவு. அதே நேரத்துல இந்த இடத்துல அதாவது ஆக தொங்கல்ல வந்துட்டு படிய விடப்படுமா இருந்தாலும் என்ன சொல்லுவோம் முனைவு படிவு அப்படின்னு சொல்லுவோம். இடைப்படிவுன்னு சொல்லக்குள்ள இடையில படியோடப்படுற, அதாவது பிரதான பனிக்கட்டி ஆறு இருக்குதானே, பிரதான பனிக்கட்டி ஆறு வந்துட்டு ஓரளவு பெரிய ஆழமான கிளை பனிக்கட்டி ஆறு என்ன செய்யுது, ஒன்று சேரும் போது அந்த கிளை பனிக்கட்டி ஆறு பக்கப்படி பிரதான பனிக்கட்டி ஆறு பக்கப்படி ஒன்றாக இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து உருவாகக்கூடிய அந்த இடையில காணப்படக்கூடிய சொல்லுவோம் என்ன செய்யுது, இந்த பகுதியை நாங்க இடைப்படிவு. இந்த பகுதியை பாருங்க, இதை நாங்க என்ன சொல்லுவோம் இடைப்படிவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 4 வகையான படி. பக்கப்படிவுன்னு சொன்னா அந்த 2 பாறை பகுதியினுடைய 2 மலைப்பகுதி பகுதியினுடைய பக்கத்துல படியோடப்படுறது. தரைப்படின்னு சொன்னா வந்துட்டு கொண்டு போக முடியாம என்ன செய்யுது இடையில படியோடப்படுறது. முனைவு படின்னு சொன்னா தொங்கல்ல படியோடப்படுறது. இடைப்படிவுன்னு சொன்னா இடையில வந்துட்டு ஒரு சென்டராக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இடையில படியோடப்படுறது நாங்க என்ன சொல்லுவோம் இடைப்படிவு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கிளியரா? ஓகே ரைட். அப்ப எந்த விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அதுல படிதல் நிலவரங்களுக்குரிய விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். அடுத்தது, உலகில் காணப்படும் பனிக்கட்டி ஆற்று நில உருவங்களின் 3 பொருளாதார முக்கியத்துவத்தினை உதாரணங்களுடன் விளக்குக. அப்ப பொருளாதார முக்கியத்துவத்தை உங்களுக்கு அடிக்கிறாங்க. அப்ப பனிக்கட்டி ஆற்றினுடைய பொருளாதார முக்கியத்துவங்கள் என்ன சொல்லுவாங்க, உலகத்துல காணப்படக்கூடிய பனிக்கட்டி அப்ப பொதுவா எல்லாமே மலை பனிக்கட்டியாகவும் இருக்கலாம், கண்ட பனிக்கட்டியாகவும் இருக்கலாம், சரிதானே. இந்த எந்த பனிக்கட்டியா இருந்தாலும் 3 பொருளாதார முக்கியத்துவம் கேட்டிக்கிறாங்க. இப்ப பொருளாதார முக்கியத்துவத்துல நீங்க சொல்லலாம் வந்துட்டு இப்ப முதலாவது இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த
தொங்கு பள்ளத்தாக்கினூடாக ஒரு விஷயம் இன்னொரு சொன்னமே நீர்மின் உற்பத்தி. அப்ப மின் உற்பத்திக்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்குது பொருளாதார முக்கியத்துவத்துல. அதே நேரத்துல வந்துட்டு பயிற்சியைக்கும் வந்துட்டு உதவுது. அதே போல அந்த சுற்றுலா செயற்பாடுகள் இருக்கு தானே, அந்த சுற்றுலா பயணிகள், அதே போல வந்துட்டு லடாக் போறவங்க, பைக் ட்ரிப் போறவங்க, இப்படியான விஷயங்கள், அதே போல பனிச்சறுக்குகள் விளையாடக்கூடிய அந்த சுற்றுலா செயற்பாடுகள் இருக்கு தானே, அதுக்கு வந்துட்டு உதவுது. அதே போல இந்த போக்குவரத்து செயற்பாடுகளுக்கு துறைமுக உருவாக்கத்துக்கும் உதவுதாம். அதே போல வந்து இந்த கால்நடை வளர்ப்பு, அதே போல இந்த இந்த பனிக்கட்டி சார்ந்த விலங்குகளை வளர்ப்பாங்களே, அதுக்கு வந்துட்டு இந்த இது உதவுதாம். கிளியரா? இது இந்த கேள்வியை நீங்க செய்யலாமாலா? ஆம் சார். ஓகே, ரைட். அப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்த கேள்வி இருக்குது காலநிலை சம்பந்தப்பட்ட கேள்விகள். இப்போ காலநிலை பார்ப்போமா இல்ல முடிச்சு கொள்வோமா? முடிச்சு கொள்ளுங்க. ஓகே ஓகே. அப்ப நம்ம காலநிலையை வந்துட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ், ஏன்னா டைம் ஆயிட்டு 10 மணியா போயிட்டுது. இப்போ செய்யறேன்னு சொன்னா எப்படிமா அரை ஹவர் போம் இந்த காலநிலையை விளங்கப்படுத்துறதுக்கு. அடுத்த கிளாஸ்ல நம்ம செய்வோம். அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா இருந்தா, தெளிவா இருந்தா, உங்களுக்கு விளங்கினா நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட குரூப்புகள்ல வளமையா போடுற மாதிரி உங்களோட ஃபீட்பேக்குகளை போட்டுக்கொள்ளுங்க. அது வந்துட்டு நாங்க அடுத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் ஆகிறதுக்கும் இன்னும் நிறைய பிள்ளைகள் வர்றதுக்கும் வந்துட்டு ஒரு உதவியா இருக்கும். சரிதான்? அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு 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 உதவியா இருக்கும். அடுத்து வந்து இப்போ ரெக்கார்டிங் கேட்கறவங்களுக்கும் இன்னும் இன்னும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அதே போல இன்னும் தெளிவுத்தன்மையும் உங்களுக்கும் வரும். சரி, நம்ம ஓகே, நம்ம ரெக்கார்டிங் நிப்பாட்டுக் கொள்வோம். கிளாஸையே முடிச்சு கொள்வோம் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். உங்களோட ஃபீட்பேக்குகளை நீங்க வந்துட்டு நீங்க குரூப்புகள்ல போட்டுக்கொள்ளுங்க. முடிச்சு கொள்வோம் பிள்ளைகள். சரியா? நல்லா படிச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட் ஆயிருங்க, எல்லாமே நல்லா நடக்கும். சரியா? எக்ஸாம் அழகா செய்யுங்க. அடுத்தது வந்து இந்த எக்ஸாம் பின்னுக்கு போற கதைன்னு சொல்லி போட்டுப்பட்டிருந்தீங்க, அது வந்துட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. சரியா? அதால உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு சரியான டைமுக்கு நடக்கும். சரியா? 8 மாசம் 3ஆம் தேதி அதை போட்டிருந்த 8 9 8ஆம் ஒன்பது. தேதி 10ஆம் தேதி சார். ஓகே ஓகே, அந்த டேட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு சரியா நடக்கும். சரி, ஓகே, சந்திப்போம் பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ். வணக்கம். ஃபியமானில்லா.